Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. போர்டு தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். சார் இன்னைக்கு ரித்திகா வர மாட்டாங்களா? வரலையா? தெரியலையே என்னாச்சுன்னு. நேத்தும் வரல சார். தெரியலையே, நான் கேக்குறேன். சார் புதுசா யாராவது வந்திருக்காங்களா என்ன? ஆமா, யாரும் வந்திருக்காங்க, யாரும் தெரியல. ஜெயஸ்ரீ வந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ தெரிஞ்சவங்களதான் இருக்கும். ஓகே. இன்னும் ஒரு தடவை Good வரல morning. சார். கத்திப்பா அவங்கள. அவங்க இன்னைக்கு லீவ் சொல்லிட்டாங்க. ஓகே சார். கிளியரா இருக்காப்பா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஓகே. குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ கைனமேட்டிக்ஸ்ல நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஜெக்டட் மோஷன்ல ஆங்குலர் டைப் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா இன்னைக்கு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்? ஓகே சார். ஃபோன்ல சார்ஜ் போட மறந்துட்டேன். சார்ஜே இல்லையா, அதனாலதான் 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்கு டைம் மாத்தியாச்சு. யார் கோவமா டால் மாத்திட்டே இருக்காங்க? நோ சார். கேக்குதா? ஓகே ஓகே. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, நான் எழுதுறதெல்லாம் தெரியுதான்னு பார்த்துக்கேன். ஹரிசாண்டல், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். போர்டு தெரியுதா? எழுதி இருக்கிறதெல்லாம் தெரியுதா? தெரியுது. தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. பார்க்கலாமா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருந்து சம் கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல, ஓகேவா, சம் ஹைட்ல ஓகேவா, கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல ஹெச் ஹைட்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 3 பால் எடுத்துக்கிறேன். ஒரு 3 பால்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பால் பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஒரு பால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பால், அதுக்கப்புறம் இன்னொரு பால், ஓகேவா, மொத்தம் 3 பால்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரே ஹைட். ஓகே, ஒரே ஹைட். நல்லா பாத்துக்கோங்க, ஒரே ஹைட்ல இருக்கு. டயக்ராம் புரியுது இல்ல? ஒரே ஹைட்ல இருக்கு. இதை என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பால் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து டிராப் பண்றேன். நான் சொன்னல, டிராப் பண்றேன். ஓகேவா, டிராப் பண்றேன். ஓகேவா, டிராப் தான். ஸோ டிராப் பண்ணும்போது நமக்கு தெரியும் இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு. டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. த்ரோ பண்ணல, டிராப் பண்றேன். ஓகேவா? ஸோ டிராப் பண்ணும்போது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும். அதே மாதிரி இந்த பால் என்ன பண்றேன் அப்படின்னா, அது என்ன பண்றேன்னா, நல்லா கவனிங்க, செகண்ட் பால், இது ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால். இந்த செகண்ட் பால் என்ன பண்றேன் அப்படின்னா, பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து இப்படி தூக்கி போறேன். நல்லா கவனிங்க, ஹரிசாண்டலா த்ரோ பண்றேன். ஓகேவா? நான் வந்து டிராப் பண்ணல. அதே மாதிரி இங்க பாருங்க, சம் ஆங்கிள் த்ரோ பண்ணல. நான் த்ரோ பண்றது கரெக்டா ஹரிசாண்டலா த்ரோ பண்றேன். ஓகேவா, ஹரிசாண்டலா த்ரோ பண்றேன். சம் வெலாசிட்டியோட த்ரோ பண்றேன். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. டிராப் பண்ணும்போது அது எக்ஸ்லயும் சரி ஒய்லயும் சரி, இந்த டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா,
சம் ஹாரிசான்டல் வெலாசிட்டி கொடுக்குறேன். அது வந்து ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்த பால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 50 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றேன். அதே மாதிரி இது எப்படி த்ரோ பண்றனோ அதே மாதிரி ஹாரிசான்டலா த்ரோ பண்றேன். ஓகேவா? 50 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றேன். ஓகே. இப்ப சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ எந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட ரீச் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? சோ அப்படி டிராப் பண்ணது ஃபர்ஸ்ட் விழுகுமா? இல்ல 20 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்ணது விழுகுமா? இல்ல 50 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்ணது போய் கிரவுண்ட ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுமா? அப்படிங்கிறது கொஸ்டின். எது வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட ரீச் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின். யாருக்கு தெரியும்? ஏற்கனவே இத கேள்விப்பட்டிருந்தா கண்டிப்பா சொல்லிடுவீங்க. சார் 3மே ஒரே நேரத்துல வந்துரும் சார். 3மே ஒரே நேரத்துல வந்துரும். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? இல்ல புதுசா பாக்குறீங்களா? புக்ல பார்த்தேன் சார். ஓகே, ஓகே. வேற யாராவது பாத்தீங்களா? வேற யாருக்காவது தெரியுமா? நோ சார். ஓகே. 3மே பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் நினைச்சிருப்போம், இது சீக்கிரமா வந்துரும். இல்லன்னா இது சீக்கிரமா வந்துரும். ஏதாவது கண்டிப்பா மைண்ட்ல வச்சிருப்பீங்க. சார் அது வந்து அதிகமான ஸ்பீட்ல த்ரோ பண்றோம் சார். அது வேகமா போய் விழுந்துரும் சார் அப்படின்னு. அதே மாதிரி இல்ல சார் இது வந்து பாருங்களேன் ஒன்லி டிராப் தான் சார் பண்றோம். இதுங்க போய் அப்படி வந்து விழுகிறதுக்குள்ள இது வந்து விழுந்துரும் சார் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? நம்ம படிக்கிற இப்போ கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆஹ் 3 பாலுமே பாத்தீங்கன்னா 3 பாலும் ஒரே மாதிரி பால். 3 பாலும் ஒரே மாதிரி பால். வந்து கீழே விழுகும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல தான் வந்து ரீச் ஆகும். ஓகேவா? நீங்க அதை டிராப் பண்ணாலும் சரி, சரிங்களா? அதை நீங்க த்ரோ பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி ஒரே டைம்ல தான் கிரவுண்ட வந்து ரீச் பண்ணும். ஸோ டைம் டேக்கன் ஃபார் இது பாருங்க, இது வந்து கீழே விழுகக்கூடிய டைமும், இது வந்து கீழே விழுகக்கூடிய டைமும், இது கீழே விழுகக்கூடிய டைமும் பார்த்தீங்கன்னா, ஐயோ இடம் பத்தல. சரி கீழே விழுகக்கூடிய டைமும் ஒரே டைம் டேக்கன் தான் வந்து விழுகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கேட்பாங்க. இது ஏன் எப்படி சார் ஒரே டைம்ல விழுகுது? அதை பத்தி தான் இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கலாமா? டீடைல்டா பார்க்கலாமா? ஓகே. ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில இருந்து ஓகேவா, நம்ம டெரஸ்ல இருந்து நம்ம ஒரு பாலை வந்து த்ரோ பண்றோம்னு வச்சுக்கோ, கிரவுண்டை நோக்கி த்ரோ பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல இருக்குமா, டெரஸ்னா சம் ஹைட்ல இருக்கும் கரெக்டா. சம் ஹைட்ல இருந்து என்ன பண்றோம்னா நம்ம த்ரோ பண்றோம். ஸோ நம்ம சம் ஹைட்ல இருந்து எப்படி த்ரோ பண்றோம் பாரு, ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்றோம். நான் சொல்லிட்டேன் திரும்பவும், சம் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணல, நம்ம த்ரோ பண்றது ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க டயக்ராம் டிரா பண்றேன். இதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோ, இதான் கிரவுண்டு. ஓகேவா? இங்க இருந்து சம் ஹைட். ஓகேவா? இங்க இருந்து சம் ஹைட். ஓகேவா? இதுதான் நம்ம ஒரு டவரோட மேல நிக்கிறியோ இல்ல ஒரு டெரஸ்ல நிக்கிறியோ இங்க நிக்கலாம் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம், இங்க இருந்து பாலை வந்து என்ன பண்றோம்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டிராப் பண்ணல, நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டலா ஒரு வெலாசிட்டி கொடுத்து த்ரோ பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த ஹைட் ஹெச் அப்படிங்கிற ஹைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா த்ரோ பண்றோம். த்ரோ பண்ணும்போது கண்டிப்பா ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஒன்லி இன் ஹாரிசாண்டல் டைரக்ஷன். தேர் இஸ் a no initial velocity in y direction. இங்க பாருங்க, இப்ப நம்ம தூக்கி போடுறோம்ல, போன கேஸ் பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கேஸ் பார்த்தோம்ல நேத்து, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு சம் ஆங்கிள் த்ரோ பண்ணோம். அப்ப இந்த வெலாசிட்டிக்கு 2 காம்போனன்ட் வரும். ஓகேவா? ஒன்னு வந்து ஹாரிசாண்டல் காம்போனன்ட் வரும், இன்னொன்னு வெர்டிகல் காம்போனன்ட் வரும். கரெக்டா? 2 வெலாசிட்டி இருக்குமா? இனிஷியலாவே 2 வெலாசிட்டி வரும். எக்ஸ் வெலாசிட்டி வந்து u cos θ, y வெலாசிட்டி வந்து u sin θ. கரெக்டாப்பா? எக்ஸ் வெலாசிட்டி வந்து u cos θ, y வெலாசிட்டி வந்து சாரி y வெலாசிட்டி வந்து u sin θ. சோ இனிஷியலாவே 2 வெலாசிட்டி இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, நம்ம த்ரோ பண்றத ஹாரிசாண்டலா த்ரோ பண்றோம். அப்ப உங்களுக்கு இங்க ஒரே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான். அதுவும் எந்த டைரக்ஷன் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன், ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல. இப்படி த்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த பால் போய் எப்படி போய் விழுகும், இப்படியே போயிட்டே இருக்குமா இல்ல கீழே விழுகுமா? கீழே விழுங்க சார். கண்டிப்பா கீழே விழுகும். கீழே விழுகாம இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு சம் மாஸ் இருக்கு. அந்த மாஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா நம்ம எர்த் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால புடிச்சு இழுத்துட்டே இருக்குமா. புடிச்சு இழுத்துட்டே இருக்கனால கண்டிப்பா அந்த பால் வந்து கீழே விழுந்துரும் தான். ஓகேவா? இப்ப பாருங்க, அப்ப அதோட மோஷன் நான் டிரா பண்ற பாருங்க. சப்போஸ் இப்படி வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாத் வழியா வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? சோ இப்ப இதான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நமக்கு இப்ப என்னென்ன தெரியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் என்ன,
நல்லா நான் சொல்லியிருக்கேன் பிசிக்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் படிக்கிறீங்கன்னா அது பேரை வந்து தெளிவா படிக்கணும்னு. யூக்கு பேரு இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன்ல. எவ்வளவுப்பா? என்னப்பா இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன்? u cos theta. யூ காஸ் தீட்டா. யூ இந்த சார். கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா. இந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி யூ சார். யூ. யூ மட்டும் தானே இருக்கு. யூ மட்டும் தானே இருக்கு. கரெக்டா? யூ மட்டும் தானே இருக்கு. yes sir. இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் பாருங்க யூ தான். ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் யூ தான். அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன் சொல்லுங்க. இனிஷியல் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் வெலாசிட்டி இருக்கா? 0 no சார். sir. 0. ஆனா இந்த கேஸ்ல இருக்குல்ல, நம்ம நேத்து பார்த்த கேஸ் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு. இந்த yes sir. கேஸ்ல இல்ல. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஒய் டைரக்ஷன் வந்து 0. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன் 0. அடுத்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? no இல்ல sir. சார். ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்பனா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்கும் போது காத்தெல்லாம் அடிச்சு அப்படியே பின்னாடி எல்லாம் தள்ளிடாது. ஓகேவா? காத்தெல்லாம் அடிச்சு அப்படி பின்னாடி தள்ளிடாது. அப்ப there is no force in the x டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அப்படின்னா என்ன மீனிங்? ஆக்சுவலா அக்ஸலரேஷன் 0ன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் டைரக்ஷன் இந்த கேஸ் மாதிரியே அக்ஸலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல 0. ஓகேவா? இந்த கேஸ் மாதிரியே there is no acceleration in x டைரக்ஷன். அடுத்து அப்ப அக்ஸலரேஷன் y டைரக்ஷன்ல இருக்குமா இருக்காதா? அக்ஸலரேஷன் y டைரக்ஷன்ல இருக்குமா? இருக்கும் sir. Acceleration- இருக்கும் சார். ஏன்னா அத புடிச்சு இழுக்கிறது யாரு அப்படின்னா acceleration due to gravity. ஆமா, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்தோட கிராவிட்டினால கண்டிப்பா அதை என்ன பண்ணும்? புல் பண்ணும். கீழே புல் பண்ணும், டவுன்வர்டா புல் பண்ணும். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேல என்ன ஆக்ட் ஆகும்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கீழே விழுகும் போது இதை பிடிச்சி கண்டிப்பா எர்த்து பிடிச்சி இழுக்கும். அது பேரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா தான் m இன்டூ ஜி. ஓகேவா? எர்த்து பிடிச்சி இழுக்குது இல்ல, அதோட ஃபோர்ஸ் வந்து m இன்டூ ஜி. இது மாஸ், இது அக்ஸலரேஷன். அப்ப அக்ஸலரேஷன் பார்த்தா ஜி. ஓகேவா? அப்ப ay வந்து பாத்தீங்கன்னா ஜி. ஆனா அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. minus g. மைனஸ் ஏன்னா மைனஸ் ஒய் இல்ல, அதனால மைனஸ் ஜி. ஓகேவா? மைனஸ் ஜி. ஓகே, இப்ப இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரிதான் நம்ம இங்க இதுதானே நமக்கு இனிஷியல். சோ இங்க இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆக்சுவலா இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து இந்த போய் ஹிட் பண்ணுதுல்ல, இந்த ஹிட் பண்ற இடத்துக்குள்ள இந்த ஹரிசாண்டல் மேக்சிமம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். yes sir. ஓகேவா? அதே மாதிரிதான். ஓகேவா? இங்க இருந்து அதாவது மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற இதுதான் நமக்கு பொசிஷனு. இதுல இருந்து நமக்கு இந்த மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அவங்களே கொடுத்துருப்பாங்க, மேக்சிமம் கொஸ்டின் கொடுப்பாங்க, ஹைட் கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளவு ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? ஹைட் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதுன்னா. அதே மாதிரி அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்னென்னலாம் கண்டுபிடிக்க போறோம் பாருங்களேன். இப்ப என்னென்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சப்போஸ் இந்த பால் வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பால் வந்து இங்க வந்துட்டு இருக்கும் போது, சரிங்களா, இங்க பாருங்க, இந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கும்போது அது எவ்வளவு தூரம் எக்ஸ்ல வந்து டிஸ்பிளேஸ் பண்ணானுச்சு, எவ்வளவு தூரம் ஒய்ல டிஸ்பிளேஸ் பண்ணானுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, அட் பர்டிகுலர் டைம் டி, அட் பர்டிகுலர் டைம் டீல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஹரிசாண்டல் motion along horizontal direction, motion along vertical direction. சொல்றேன் பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. motion along இல்லைன்னா இருங்க, டயக்ராம் வரைஞ்சிட்டு சொல்றேன். at particular time t ல பாருங்க, இங்க இருந்து த்ரோ பண்றோமா, யாரும் எழுதாதீங்க, கவனிங்க. இங்க இருந்து நம்ம த்ரோ பண்றோம். த்ரோ பண்ணும்போது இப்படி வந்து விழுந்திருக்கும். சரி, இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் டீல இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இங்க பாருங்க, இங்க இருந்து சம் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காப்பா? yes sir. எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கா? ஆக்சுவலா இப்ப இது இனிஷியல் பொசிஷனா, இது ஃபைனல் பொசிஷனா? ஃபைனல் பொசிஷன் வச்சுக்கோ. இது இனிஷியல், இது ஃபைனல் வச்சுக்கோ. ஓகேவா? எப்பவுமே ஒரு ரெண்டு பொசிஷன் பார்த்தா ஒரு பொசிஷன் இனிஷியலாவும் ஒரு பொசிஷன் ஃபைனலாவும் வச்சுக்கோ. அப்ப இது இனிஷியல், இது ஃபைனல் பொசிஷனை பி பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். பி பாயிண்ட் இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன், நாட் 1 டைமென்ஷனல் மோஷன். நான் சொன்ன ஒரு கர்வ்டா இருந்துட்டாலே கண்டிப்பா அது 2 டைமென்ஷனல் 2 மோஷன். dimension. ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தாலும் உங்களுக்கு 1 டைமென்ஷனல் மோஷனா இருக்கும். இது கண்டிப்பா இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷன். அப்ப இந்த 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு உனக்கு வந்து ஒரு பொசிஷனை சொல்லணும்னா 2 வேல்யூஸ் வேணும். எப்படி கிராஃப்ல வந்து ஒரு பாயிண்ட குறிக்கிறதுக்கு எக்ஸ் ஒய் வேணுமோ,
அதே மாதிரிதான் இங்க ரெண்டு வேல்யூஸ் வேணும். அப்ப இது எக்ஸ் பாயிண்ட் சொல்லிட்டோம். ஒய் அப்படின்னா இதுதானே இனிஷியலு. இப்ப இனிஷியல்ல இருந்து இங்க பாருங்க, இனிஷியல்ல இருந்து எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் பண்ணுச்சு, இது வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்றது புரிஞ்சுதா? அது வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப பி பாயிண்ட் வேணும்னா எனக்கு எக்ஸும் வேணும் ஒய்யும் வேணும். கரெக்டா? அந்த பி பாயிண்ட குறிக்கணும் அப்படின்னா எனக்கு எக்ஸும் சொல்லணும் ஒய்யும் சொல்லணும். அப்பதான் நீங்க அதை அந்த பாயிண்ட மார்க் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா சார். அதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நான் தூக்கி வீசிட்டேன், ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க எக்ஸ் வேல்யூவும் சொல்லணும் ஒய் வேல்யூவும் சொல்லணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்ல தம்பி. ஒய் டிஸ்பிளேஸ் பண்றதா என்ன உங்களுக்கு, இதுதானே உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? இதுதானே இப்ப இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க இருந்து இருக்காப்பா. ஆமா சார். இனிஷியல்ல இருந்து இதானே ஃபைனல். ஆமா சார். அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே உங்களுக்கு ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் இந்த இதை எடுக்க முடியாது சார். இப்படி எடுத்தீங்கன்னா அது எப்படி நீங்க எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க? எக்ஸ் ஒய் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும்ல இதுல. சோ தனித்தனியா பாக்குறீங்க. ஓகேவா? இங்க இருந்து இனிஷியல்ல இருந்து இந்த ஃபைனலுக்கு ஹரிசாண்டல் லைன் வரையறீங்களா, அது வந்து எக்ஸ். இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு ஒய் வரையறீங்க பாத்தீங்களா, ஒய் டைரக்ஷன்ல, அது வந்து உங்களுக்கு ஒய் டிஸ்டன்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது அது. ஓகேவா? ஓகே சார். ஓகே. So, இப்போ motion along horizontal direction. ஓகேவா? So, motion along horizontal direction பார்க்க போறோம். motion along horizontal direction. ஓகே? அதாவது இல்ல நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா x displacement பார்க்க போறோம். x displacement பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? எதை அப்ளை பண்ண போறோம்? நமக்கு தெரியும் இந்த g வந்து கான்ஸ்டன்ட்னு தெரியும். சரியா? இந்த g வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் தெரியும் இல்லையா? மேல இருந்து கீழே விழுகிற வரைக்கும் அந்த ஜி வந்து கான்ஸ்டன்ட் 9.8 10ன்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த மோஷன் வந்து ஒரு யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட், இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட் மோஷன். 2 டைமென்ஷனல் மோஷனா 1 டைமென்ஷனல் மோஷனா? இது 2 டைமென்ஷனல் மோஷனா 1 டைமென்ஷனல் மோஷனா? 2 டைமென்ஷனல் மோஷன். 2 டைமென்ஷனல் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன். அப்ப அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா நம்ம எதை அப்ளை பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். அதான் அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ் ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ் நம்ம ஃபார்முலாஸ் படிக்கும்போது. அப்போ எந்த டைம் பர்டிகுலர் டைம் டீல, அதாவது இங்க இருக்கும்போது டைம் 0வா இருக்கும், மூவாக டைம் ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோம்னா டைம் டீன்னு வச்சுக்கிறேன். டைம் டி இந்த இடத்துக்கு வரும்போது டைம் டி ஆகுது. ஓகேவா? அப்ப சொல்லுங்க, டைம் டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் என்ன ரிலேஷன்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைம் ரிலேட் பண்ற என்ன ரிலேஷன்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன். தெரிஞ்சவங்க மட்டும் சொல்றாங்க, தெரியாதவங்க பேசாம இருக்காங்களா இல்ல அமைதியா இருப்போமோன்னு தெரியல. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கு உள்ள ரிலேஷன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களா எனக்கு கேட்டா எனக்கு டைம் ஆகுது. சரி, அதனாலதான் இப்ப கேட்கறது இல்ல. இல்லைன்னா ஒவ்வொருத்தவங்களா கேட்டுருவேன், பட் டைம் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கு உள்ள ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இது எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் எப்ப மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னா அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எஸ் பாருங்க, நம்ம எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே பாக்குறோம். அப்ப எல்லாமே எக்ஸ் காம்பனண்டா கன்வெர்ட் பண்ணணுமா? எல்லாமே எக்ஸா இருக்கணுமா? அப்ப பாருங்க, எஸ் வந்து எக்ஸ், யூ வந்து எக்ஸ். டைமுக்கு எக்ஸ் போடாதீங்க, டைம் வந்து வெக்டார் ஸ்கேலார் குவாண்டிட்டி. சோ டைமுக்கு எக்ஸ் ஒய் எல்லாம் போட வேணாம். ஓகேவா? அடுத்து டி பிளஸ் ஆஃப் இன்டு ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். ஓகேவா? சோ நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் 0வா? ஏஎக்ஸ் 0வா? ஏஎக்ஸ் 0. ஓகேவா? அப்ப இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிருமா? எஸ் சார். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். இந்த ஃபுல் டேர்ம்ஸும் 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்எக்ஸ். எஸ்எக்ஸ் தான் நம்ம எக்ஸ்னு சொல்றோம். ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பேலன்ஸ் பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் இன்டு டி. யூஎக்ஸ் இன்டு டி. ஓகேவா? ஓகே சார். நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்க. அம்மா
அம்மா கால் பண்ணேன். எங்க அம்மாக்கு சித்திக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க காலையில இருந்து. என்ன தெரியும் தெரியல. சார் நோட் பண்ணிட்டீங்களா? சார் சொல்லுங்க. சார் UXT U cos theta into 2 ன்னு போடலாம்ல சார்? UX U போடணும். U cos theta கிடையாதுல்ல. UX வந்து U. ஓகே சார். அடுத்த ஸ்டெப் அதான். சார் 8:30க்கு கிளாஸ் இருக்கு சார். ரெக்கார்டட் வீடியோ அனுப்புறீங்களா? ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு சார். ஓகே ஓகே. சரி, யாராவது நோட் பண்ணலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, நான் எரேஸ் பண்றேன் பாருங்க. எரேஸ் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே. சோ இப்போ பாருங்க நெக்ஸ்ட். அப்ப இன்னும் நம்ம ஸ்டெப் முடியலப்பா. அந்த UX என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த UX வந்து பாத்தீங்கன்னா UX என்னப்பா U தானே. therefore X டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து U into T. கரெக்டாப்பா? UX வந்து U, therefore X டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து U into T. அப்ப क्वेश्चन எப்படி கேட்பாங்க? நான் வந்து ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து த்ரோ பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்ல என்னோட X டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 20 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணேன். என்னோட 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு சொன்னீங்க? 40 மீட்டர். 40 மீட்டர். டிஸ்பிளேஸ்மென்ட் யூனிட் மீட்டர். ஓகேவா? பாருங்க. சோ எக்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெலாசிட்டி த்ரோ பண்ணது வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? என்னோட டைம் வந்து 2 செகண்ட்ஸ்ல த்ரோ பண்ணது. ஓகேவா? செகண்ட்ஸ் கேன்சல் ஆயிரும். சோ அப்ப 20 into 2 வந்து 40 மீட்டர். கரெக்டா? क्वेश्चन புரியுதா? இப்படிதான் கேட்பாங்க क्वेश्चन. சோ நான் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட எக்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன அப்படின்னு புரியுதா? புரியுது சார். ஓகே. யூனிட் எப்படி மீட்டர் ஆனிச்சு தெரியுதா? மீட்டர் பர் செகண்ட் கேன்சல் ஆயிரும். தர்ஃபோர் ஆன்சர் வந்து மீட்டர்ல வரும். ஓகேவா? இது மாதிரி தான் யூனிட் கன்வர்ஷன்லாம் பண்ண தெரியணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எக்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒய் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஷன் அலாங் என்ன டைரக்ஷன்? இது ஹாரிசான்டல் டைரக்ஷன். இப்போ நம்ம வெர்டிகல் டைரக்ஷன் பார்க்கிறோம். வெர்டிகல் டைரக்ஷன். ஓகேவா? வெர்டிகல் டைரக்ஷன் செங்குத்துன்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் டைரக்ஷன். மோஷன் அலாங் வெர்டிகல் டைரக்ஷன். ஓகே. சோ மோஷன் அலாங் வெர்டிகல் டைரக்ஷன் சொல்லலாம். அப்படினா என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லலாம்? y டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லலாம். y டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே, y டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே. இப்போ சொல்லுங்க, அதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் தானே? டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் தானே? அப்ப என்னது? s is equal to ut plus half at square. ஓகேவா?
சோ அப்ப எல்லாமே ஒய் காம்பனண்டா கன்வெர்ட் பண்ணணுமா? அப்படி நீங்களும் எழுதலாமே, அப்படியே தெரியும் தானே, ஈஸி தானே. எல்லாமே ஒய் காம்பனண்டா எழுதுங்க. எஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒய், யூ வந்து யூ ஒய், ஏன்னா ஒய் ஒய் டைரக்ஷன்ல பாக்குறோம், அப்ப எல்லா காம்பனண்டும் ஒய் காம்பனண்டா இருக்கணும். சோ டி பிளஸ் ஆஃப் இன்டு ஏ ஒய் டி ஸ்கொயர்டு. நான் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஸ் ஒய் தான் ஒய், எஸ் ஒய் தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ ஒய் எவ்வளோ? 0. வெரி குட். ui வந்து 0, ui வந்து 0. so 0 into t plus half into ay வந்து minus g into t squared. ay வந்து minus g. ஓகேவா? நம்ம 0 ல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். so plus into minus minus. so அப்ப y is equal to plus into minus minus half gt squared. கரெக்டா எழுதிருக்கா? y is equal to minus plus into minus இது 0 ஆயிடுச்சு. plus into minus minus is half gt squared. clear-ஆ? Yes, sir. ஓகே, y is equal to minus half gt square. அப்ப இங்க வந்து அதே கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்க, டைம் 2 செகண்ட்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா கவனிங்க, 2 செகண்ட்ஸ் பாருங்களேன், இனிஷியல் வெலாசிட்டி இதுக்கு தேவையில்லை. டைம் 2 செகண்ட்ஸ்ல கேட்டாங்கன்னா -1/2 g வந்து 10, 2 செகண்ட்ஸா, சோ 2 செகண்ட்ஸ்னா 2 ஸ்கொயர்டு வரும். போட்டா இது ஆன்சர் வந்துரும்ல, y டிஸ்பிளேஸ்மென்ட் ஆன்சர் வந்துரும்ல. புரியுதா? 2 செகண்ட்ஸ்ல y டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்கன்னா டைம் வந்து 2 போட்டுக்கோ, 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர்டு 4 ஆயிரும். அப்போ -1/2 into 10 into 4 போடலாமா? ஓகேவா? சொல்றது புரியுதா? Yes, sir. 2 செகண்ட்ஸ் இல்ல, அது எந்த டைம் வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? so y is equal to minus half gt square. so இதுலயே ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவேஷன் ஆஃப் இது வந்து டைம்ல, x வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல இருக்கு, y இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல இருக்கு. எனக்கு வந்து பாத், அது என்ன பாத்துன்னு தெரியணும்ல. இது சர்க்குலர் பாத்தா, பாரபோலிக் பாத்தா, ஹைபர்போலிக் பாத்தா, அது என்ன பாத்துன்னு தெரியணும்ல. அப்ப பாத்து வேணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ஈக்குவேஷன் வேணுமா? Yes, sir. ஒரு பாத்து தெரியணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வேணும். ஈக்குவேஷன் வந்து y x அப்படிதானே இருக்கணும். ஆமா சார். அப்ப பாரு, இது y t ன்னு இருக்கு, அப்ப t x க்கு மாத்தலாமா? Yes, sir. அப்போ அடுத்தது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி, ட்ராஜெக்டரினா பாத், ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் போன பாத் ட்ராஜெக்டரி. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அது என்ன பாத்து, சர்க்குலர் பார்த்தா, பாரபோலிக் பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சோ பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. அப்போ y வந்து x க்கு மாத்தணுமா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x is equal to ut ன்னு இருக்காப்பா. yes, sir. இதுல இருந்து டைம் is equal to x by u ன்னு எழுதலாமா? எழுதலாம் சார். டைம் is equal to x by u ன்னு எழுதலாம். ஓகேவா? டைம் is equal to x by u ன்னு எழுதலாம். இந்த டைமை தூக்கிட்டு y ல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? yes, sir. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணு. therefore y is equal to -1/2 g into what is the time? Time வந்து x by u. அப்ப டைம் வந்து x by u the whole square. ஓகேவா? டைம் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, so whole square. அப்ப ஸ்கொயர் பண்ண y is equal to -1/2 g into x squared u squared. by y square. u squared கரெக்ட்டா? u squared கரெக்ட்டா? இப்ப பாரு, இந்த 1ங்கிறது நம்பர் வந்து கான்ஸ்டன்ட், 2ங்கிறது நம்பர், அதுவும் கான்ஸ்டன்ட். g கான்ஸ்டன்ட்டா இல்லையா? Constant, sir. g கான்ஸ்டன்ட். x கான்ஸ்டன்ட்டா? x வந்து மாறிக்கிட்டே இருக்குமே. ஆமா ஆமா. சார். பாருப்பா, இப்போ வந்து கீழே விழுகுது அப்படின்னா இங்க ஒரு x இருக்கும், இங்க ஒரு x இருக்கும், இங்க ஒரு x இருக்கும், இங்க ஒரு x இருக்கும். x சின்னதா இருக்கு, பெருசாகுது, இன்னும் பெருசாகுது. அப்படிதானே? அப்ப x மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப x வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அடுத்து u கான்ஸ்டன்டா? நீ ஒரு தடவை த்ரோ பண்றேன்னு வச்சுக்கேன், நீ த்ரோ பண்ணிடல ஒரு வெலாசிட்டியோட, அது கண்டிப்பா நீ ஒரு வெலாசிட்டியோட த்ரோ பண்ண போறதா, அப்படிதானே? ஆமா சார். அப்ப அது u கான்ஸ்டன்ட் வச்சுக்கோ, u வந்து கான்ஸ்டன்ட். அப்ப எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாரு, இந்த 1/2, ஓகேவா, இந்த g, இந்த u, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். Yes, ஓகேவா? sir. கான்ஸ்டன்ட். சோ அந்த கான்ஸ்டன்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா k ன்னு எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா k ன்னு எடுத்துக்கிறேன். எது வேணா, என்ன லெட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, தப்பு கிடையாது. நான் k ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப therefore y is equal to, ஓகேவா, minus kx squared. y is equal to minus kx squared.
ஓகேவா? சோ ஒரு பவர் ஒய் பவர்ல 1 வந்திருக்கு, எக்ஸ் பவர்ல 2 வந்திருக்கு. நான் சொன்னீங்க ஏதாவது ஒரு வேரியபிள்ல ஒய் பவர்ல 1 எக்ஸ் பவர்ல 2 சொல்லல உங்களுக்கு. ஒய் பவர்லயும் எக்ஸ் பவர்ல ஏதாவது ஒரு பவர்ல ஸ்கொயர் வந்துச்சுனாவே அது என்ன பாத் ஆயிரும், பாராபோலிக் பாத் ஆயிரும். இவர் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சரி, நம்ம ரொம்ப டெப்தாலாம் போகல. நீங்க டெப்தாலாம் மேக்ஸ்ல படிப்பீங்க, நம்ம உங்களுக்கு லைட்டா படிச்சுட்டு போயிடும். அவ்வளவுதான். நமக்கு அது என்ன பாத்துன்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? சோ அப்ப இது என்ன பாத் அப்படின்னா, என்ன பாத்து உங்களுக்கு பாராபோலிக் பாத். அப்ப இந்த ஈக்குவேஷன் பாராபோலிக் ஈக்குவேஷன். the equation this is the equation of parabola. this is the equation of parabola. this is the equation of parabola. அப்போ therefore path is உங்களுக்கு parabolic path. இதுல கான்ஸ்டன்ட் k எவ்வளவு? k கான்ஸ்டன்ட் என்னது? 1/2 g by u square. half g by u square. கரெக்ட்டா? கான்ஸ்டன்ட் வந்து half g by u square. நோட் பண்ணிக்கங்க, வேகமா நோட் பண்ணுங்க, ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க, ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. சார் ஏதாச்சும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா சார்? என்ன டிஸ்டன்ஸ்பா? டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல சார், டிஸ்டன்ஸ். பாத்தோட டிஸ்டன்ஸ். பாத்தோட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படாது ஆண்டன். நமக்கு தேவை பாத்தீங்கன்னா y டிஸ்டன்ஸ், அதாவது அந்த கர்வ்டு இருக்குல்ல, அந்த கர்வ்டு பாத்தோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். கரெக்டா? அதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் அந்த கர்வ்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 அப்படின்னு போகும், dy by dx ஸ்கொயர் அந்த மாதிரி பெருசா போகும். ஆனா அது நமக்கு அந்த பேராமீட்டர் நமக்கு தேவையில்லை, நமக்கு அது தேவைப்படாது. கால்குலேஷன் ஒரு தேவை இருந்தா தானே நம்ம போய் அது படிப்போம். ஆமா சார். நமக்கு அது தேவைப்படாது. அந்த கர்வ்டு பாத்தோட இது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது ஒரு யூஸ் கிடையாதுன்னு சொல்ல வரேன். கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அப்படி வேணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் எனக்கு சட்ட ஃபார்ம்ல படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ்னு வரும். அது இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 dy by dx ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். நான் பார்த்துட்டு சொல்றேன் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். அது நான் அனுப்புறேன், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இது ஒய் வருது இல்ல, மத்தவங்க எழுதுங்கப்பா. ஒய் வருது இல்ல, ஒய் இருக்குல்லப்பா, ஒய் ஈக்குவல் டு இந்த 1/2 இருக்கு பாத்தீங்களா, 1/2 g x ஸ்கொயர்டு பை u ஸ்கொயர் இருக்கா. நீங்க dy by dx கண்டுபிடிக்கணும். ஓகேவா? dy by dx கண்டுபிடிச்சு அதை நீங்க ஸ்கொயர் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி அப்படி போயிட்டு இருப்பாங்க. அது வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம்னா அந்த டிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுதான் லென்த் ஆஃப் த கர்வ்னு வரும். அந்த லென்த் ஆஃப் த கர்வ் தான் டிஸ்டன்ஸ். அது தேவைப்படாது. அது ஒரு தேவைப்படாத விஷயம். முடிச்சிட்டீங்களா? ஓகே, அடுத்து என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க. சோ பாத்துக்கோ. அப்ப இந்த பாத்தும் நம்ம அதாவது கிரவுண்ட்ல இருந்து தூக்கி போடுவோம்ல, கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றதும் ஓகேவா, சம் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றோம்ல, அந்த பாத்து பாராபோலிக் பாத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல த்ரோ பண்றதும் பாராபோலிக் பாத்து. ஆக்சுவலா இதுல பாதி மாதிரி இருக்கும் இல்லையா, இதுல ஹாஃப் மாதிரி தானே இது இருக்கு, தெரியல? இதுல ஹாஃப் தான் இப்ப பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது இந்த ஹாஃப். ஓகே, அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருந்து தூக்கி போடுற மாதிரி இல்ல, இங்க இருந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கு இந்த டைப். கரெக்டா? ஆமா சார். ஓகே சரி, அவ்வளவுதான்ப்பா. நான் எரேஸ் பண்றேன், யாராவது எழுதணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, போர்டு கிளியரா இருக்குல்ல? ரொம்ப எழுத்து சின்னதா தெரியல, போர்டு கிளியரா தெரியுதா? கிளியரா இருக்கு சார். ஓகே சூப்பர். சரி, அது என்ன கடைசியா கிடைச்சது நமக்கு? therefore ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சதுன்னா y = -1/2 g
எக்ஸ் ஸ்கொயர்டு பை யூ ஸ்கொயர்டா. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி. This is the equation of trajectory. Equation of trajectory. Okay. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரஜெக்டரி தான் क्वेश्चन கேட்டா எந்த மோஷன்ல உங்களுக்கு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு. இது எந்த கேஸுக்கு? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு. இந்த கேஸுக்கு தான். இந்த கேஸுக்கு தான். ஓகேவா? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு. சோ அப்ப தட் ஃபார் ட்ரஜெக்டரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரஜெக்டரினா பாத். சோ ட்ரஜெக்டரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரஜெக்டரி இஸ் பாரபோலிக். ட்ரஜெக்டரி இஸ் பாரபோலிக். சோ அதோட பாத் வந்து பாரபோலிக். அவ்வளவுதான். முடிச்சிட்டோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சிட்டோமா? அட் பர்టిక్యులர் டைம்ல எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அது என்ன பாத்னு கூட நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலா ஆண்டன் கேட்ட क्वेश्चन மத்தவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நடத்திருக்கேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த டோட்டல் பாத் லென்த் அப்படின்னு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அவங்க கேட்டது என்னன்னா நீங்க வந்து இது மட்டும் பாக்குறீங்களா சார்? இப்போ கிரவுண்ட்ல இருந்து இங்க இருக்குல்ல, இப்படி இருக்கா, நம்ம இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோமா, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் பொசிஷன். இப்ப இங்க இருந்துச்சு ஃபைனல் பொசிஷன் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம், இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாக்குறோம். அதாவது இதுதான் பாத்து, இந்த பாத்தோட லென்த்தை கால்குலேட் பண்ணா அது டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாத் லென்த் எவ்வளவோ, இந்த பாத்தோட லென்த் எவ்வளவோ அது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இந்த இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சோ இதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொன்னோம். நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சீங்களா சார், ஏன் சார் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கன்னு கேக்குறாங்க. क्वेश्चन புரியுதா? ஏன் சார் இந்த பாத்தோட லென்த் ஏன் சார் கண்டுபிடிக்க, அது நமக்கு தேவைப்படாதே, அது அந்த கால்குலேஷன் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதோட பொசிஷன் தான் கேட்க போறாங்க. ஓகேவா? ஒரு பர்టిక్యులர் டைம்ல எங்க போய் நிக்கும் அப்படின்னு தான் கேட்க போறாங்களே தவிர அதோட அது வந்து அந்த பாத் லென்த் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன எந்த யூஸும் பண்ண போறது கிடையாது. ஆனா இந்த யூஸ் பண்ணுவோமே, ஒரு பர்టిక్యులர் டைம்ல எங்கடா இருக்குன்னு சொன்னா நீ எக்ஸ் ஒய் வேல்யூ சொன்னா போதும், அது எங்க இருக்குன்னு சொல்லிடலாமே. கரெக்டா? அதோட பொசிஷன் சொல்லலாம். நமக்கு பொசிஷன் தான் தேவை, நமக்கு இது பாத் லென்த் தேவையில்லை. அதனால அதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இதை நீங்க படிப்பீங்க. அதாவது லென்த் ஆஃப் கர்வ்னு மேக்ஸ்ல படிப்பீங்க. ஆக்சுவலா ஃபார்முலா ஃபுல் ஃபார்முலா எனக்கு ஆக்சுவலா மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து அது இன்டகிரேஷன்லாம் போட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நான் கேட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதுல வந்து ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் நான் கேட்டல கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணல. அதான் டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகே, டைம் ஆஃப் ஃபிளைட் நான் சொன்னல எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட் நான் கேபிட்டல் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது நம்ம எங்க இருந்து, அதாவது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துல இருந்து கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகுதுல்ல, அந்த டோட்டல் டைம் டேக்கன் தான் நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? ஆமா, நம்ம இங்க கிரவுண்ட்ல இருந்து, ஓகேவா, கிரவுண்ட்ல இருந்து நம்ம அப்படி த்ரோ பண்ணல, இங்க இருந்து இங்க போய் விழுகிறதுக்கு இங்க போய் விழுந்துச்சு. பொசிஷன் இப்ப இடையில கிடையாது, பொசிஷன் வந்து இப்ப கிரவுண்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? சோ இங்க ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துல இருந்து கிரவுண்டுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுதான் உங்களுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட். சோ இங்க பாருங்க, இது வந்து ஹைட் ஹெச்னு சொல்லியிருந்தோமா, ஹைட் ஹெச்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டி யூங்கிற வெலாசிட்டி. ஓகே, இப்ப எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு என்ன தெரியும் பாருங்க. நம்ம எவ்வளவு ஹைட்ல இருந்து த்ரோ பண்றோம் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஹெச் கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளவு ஹைட்ல இருந்து த்ரோ பண்றது, டைம் கொடுத்துட்டாங்க, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்டா ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்டா? வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டைம் போன கேஸ்ல பாத்தீங்கன்னா டைம் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோமா எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோமா? டைம்னா ஒய் ஆக்சிஸ். கீழே விழுகிறதுக்கான டைம் பாத், கீழே மேல அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் தானே, கீழே மேல அப்படின்னு. அப்ப டைம் பார்க்கும்போது ஒய் காம்பனண்டா எழுதணுமா? எஸ் சார், ஒய் காம்பனண்டா எழுதணும். இப்ப நமக்கு டைமுக்கும் எதுக்கும் ரிலேஷன் எழுத போறோம், நமக்கு வந்து தெரியுது டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். உனக்கு சார் நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க, சார் எனக்கு வந்து கரெக்டான ஒரு ரிலேஷன் எடுக்க முடியல, ரெண்டு ரிலேஷன் எழுது. உனக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? டவுட் கேட்டீங்களா யாராவது? சார் டியூஷன் இருக்கு சார். போயிட்டோம். Thank you sir. இது என்ன பார்த்தோம், என்ன ரிலேஷன் இருக்கு டைம் வச்சு, நமக்கு s is equal to ut plus half at square ஒரு ரிலேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டைம் வச்சு என்ன இருக்கு, v is equal to u plus at ன்னு ஒரு இது இருக்கா? எஸ் சார்.
ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கப்பா v is equal to u plus 18 இருக்கு இதுல இருக்கு. இந்த ரெண்டு ரிலேஷன்ல நீங்க எது எது நமக்கு தெரியுதோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிட்டு எந்த ஈக்குவேஷன் நமக்கு சிம்பிளா இருக்கோ அதை கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன் ஐடியா சார், இந்த ரெண்டுல எது எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. நமக்கு தெரியுறது இந்த ஹைட் தெரியுது கரெக்டா? ஆமா சார். அப்ப நம்ம ஹைட் டைம், ஹைட்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைம் ரிலேட் பண்றது தானே? ஆமா சார். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேட் பண்றது தானே? அப்ப இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க சார், அப்ப இதை எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்ப எல்லாமே என்ன காம்பவுண்டா வரணும்? y காம்பவுண்டா வரணும். அப்ப s வந்து y காம்பவுண்ட், ஏன்னா கீழே வரக்கூடிய டைம். அடுத்து u வந்து பாத்தீங்கன்னா uy, t வந்து டைம் ஆஃப், t தான் டைம் ஆஃப் லைட், t வந்து டைம் ஆஃப் லைட். ஏன்னா எல்லா டைமும் டைம்னு சொல்ல முடியாது, அந்த டோட்டல் டைம் டேக்கன் தான் நம்ம டைம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஓகே, டோட்டல் டைம் தான் டைம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். பிளஸ் 1/2 a வந்து ay, t வந்து நமக்கு t ஸ்கொயர். ஓகே, இப்ப sy என்ன? sy சொல்லுங்க பாப்போம். Y. y மைனஸ் ஹெச். கரெக்டா சொல்றாங்க பாருங்க, மைனஸ் h. ஏன்னா இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் கீழ இருக்கா மேல இருக்கா? கீழே. இனிஷியலை விட கீழ இருக்கு. இனிஷியலை விட கீழ இருந்தா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன போடணும்னு சொன்னேன்? மைனஸ் போடணும்னு சொன்னா. Yes, sir. ஃபைனல் கீழ இருந்தா மைனஸ், ஃபைனல் மேல இருந்தா பிளஸ். ஃபைனல் வந்து கீழ தான் இருக்கு. யாரை வச்சு கம்பேர் பண்றீங்கன்னா இனிஷியலோட கம்பேர் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா sy வந்து y கிடையாது, sy வந்து h. அப்ப மைனஸ் h இஸ் ஈக்குவல் டு uy என்ன? இந்த இடத்துல uy என்ன? இனிஷியல் வெலாசிட்டி 0 சார். 0. அப்ப 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும். பிளஸ் 1/2 ay என்ன? மைனஸ் g இன்டூ t ஸ்கொயர். கரெக்டா எழுதிருக்கனா? எஸ் சார். ஓகே, அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா? இது ஃபுல்லா 0 ஆயிருமா? இது ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கட்டா? ஓகே சார். இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா? சரி எழுதிடுறேன். 0 இன்டூ டி. இங்க பாருங்க, இப்ப மைனஸ் h இஸ் ஈக்குவல் டு 0 எதை மல்டிப்ளை 0, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், சோ gt ஸ்கொயர்டு பை 2. நம்ம மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். நமக்கு t தானே வேணும். ஆமா சார். அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸ் பண்ணிரு. அப்போ gt ஸ்கொயர்டு பை 2 இஸ் ஈக்குவல் டு h. சோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, gt ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2h. therefore t squared is equal to 2h. g டிவைட் பண்ணிடலாம், g டிவைட் பண்ணிடலாம். therefore time of flight is equal to ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணும். அப்ப 2h/g ன்னு வரும். இதனப்ப டைம் ஆஃப் ஃளைட். ஆமா சார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நோட் பண்ணுங்க சார். இது வந்துட்டு நம்ம கேஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் சார். கரெக்ட், வெரி குட். அதாவது நம்ம டிராப் பண்றத போது பார்த்தோம். கரெக்டாமா? கரெக்டா ஞாபகம் போச்சு. நான் இப்ப கொஸ்டின் ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா? டிராப் பண்ற டைமும் தூக்கி ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ற டைமும் சேமா இருக்கா? எஸ் சார். ஒரே ஹைட்ல இருந்து த்ரோ பண்ணீங்கன்னா, ஒரே ஹைட்ல இருந்து டிராப்பும் ஒரே ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்டும் பண்ணீங்கன்னா நமக்கு ரெண்டு டைம் டேக்கனும் சமமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கொஸ்டின். வேகமா எழுதுங்க.
எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எரேஸ் பண்றேன். யாராவது எழுதணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பாருங்க, அந்த டைம் ஆஃப் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா டிராப் பண்ணிட்டு சொல்லியிருப்பேன். ஒரு கொசுவை தூக்கி போட்டு கொசுவை டிராப் பண்ணாலும் ஒரு யானையை டிராப் பண்ணாலும் யார் இல்லாத இடத்துல ரெண்டும் ஒரே டைம்ல வருமா, கிரவுண்ட் ரீச் பண்ணுமா? ஆமா சார். யானை தான் ஃபர்ஸ்ட் வரும், வெயிட் அதிகமா இருக்கிறதுனால. ஒரு கொசுவையும் ஒரு யானையும் டிராப் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வரும், யார் இல்லைன்னா. யார் இல்லாத இடத்துல டிராப் பண்ணா. சரியா? இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் மாஸ் இல்லையா? ஆமா சார். நானா சொல்றேன், ஆனா அது வந்து ஆக்சுவலா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் படுற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா தான் விழுகும். ஓகேவா? யார் இருந்துச்சுன்னா, யார் இல்லாத இடத்துல நான் சொல்றேன். ஓகேவா? யார் இல்லாத இடத்துல ரெண்டுமே காசாம. ஆமா ஆமா ஆமா. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே ஓகே, பாருங்க கவனிங்க. இந்த டைம் பாருங்க, இந்த டைம் டேக்கன் இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. ஸோ எப்பவுமே ஒரு ஃபார்முலா இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இந்த டைம் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கா, இந்த ஃபார்முலா இந்த சைடுக்குள்ள எதை டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்ப நீங்க ஹெச் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சப்போஸ் இந்த ஹைட்ல இருந்து நீங்க டிரா பண்றீங்க, அதே இந்த ஹைட்ல இருந்து டிரா பண்றீங்க, ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. எது சீக்கிரமா விழுகும் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. எது குயிக்கா வந்து விழுந்துரும் கிரவுண்ட்ல? இது விழுகிற டைமா, இது விழுகிற டைமா? இந்த கீழே உள்ளது இருக்கு. கீழே உள்ளதால சீக்கிரமா விழுகும். அப்ப ஹைட் அதிகமா இருந்தா டைம் அதிகமா எடுத்துக்குமா? ஆமா சார். ஹைட் அதிகமா இருந்தா அதனாலதான் டைரக்ட்லி நான் சொன்ன நியூமரேட்டர் இருந்தாலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னேன். ஓகேவா? அப்ப ஹைட் அதிகமாக அது கிரவுண்ட்ல வந்து விழுக. ஆமா, அது கிரவுண்ட்ல வந்து விழுகக்கூடிய டைமும் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஜிக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல இருந்தா என்ன ப்ரொபோர்ஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இதே பால வந்து தூக்கி நீங்க போயிட்டு மூணுல போட்டீங்க அப்படின்னா யாரு எதுக்கான டைம் கம்மியா இருக்கும்? கிரவுண்ட்ல விழுகிற டைமா, எர்த்ல விழுகிற டைமா, மூணுல விழுகிற டைமா? எது சீக்கிரமா வந்து விழுந்துரும்? ஜி அதிகமானா ஜி அதிகமான டைம் கம்மியாகுமா? ஜி அதிகமானா டைம் கம்மியாகும். ஜி எர்த்துக்கு தானே அதிகம். எஸ் சார். அப்ப எர்த்துக்கு அதிகமா இருக்கிறதுனால டைம் வந்து யாருக்கு கம்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்த்துல தான் சீக்கிரமா விழுந்துரும். சீக்கிரமா புடிச்சு இழுத்துரும் எர்த்து. ஆனா மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால அது இது விழுகிறத விட அது பொறுமையா தான் வந்து விழுகும். ஓகேவா? ஓகே, அப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அதிகமாகும், ஜி அதிகமாக கம்மியாகும். ஸோ டைம் டேக்கன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச். ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச். ஓகேவா? டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√g. ஓகேவா? டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச். டைம் வந்து டினாமினேட்டர்ல இருந்தா ரூட் ஆஃப் ஜி. ஓகே, இது புரியுதுல எப்படி எழுதிருக்கேன்னு? இது எப்படி எழுதிருக்குன்னு புரியுதா? டைம்ஸ் கூட எப்படி எழுதலாம்? √2 எழுதலாம், √2h எழுதலாம், √2g எழுதலாம். எழுதலாமா? இது இப்படி எழுதலாமா, எழுத முடியாதா? எழுதலாம் சார். இந்த √2 வந்து கான்ஸ்டன்ட் இல்ல, √2 வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் போட்டுடலாமா? இப்படி எழுதிக்கலாமா? ப்ரொபோர்ஷனல் எடுத்தா கான்ஸ்டன்ட் சேர்ப்போம், கான்ஸ்டன்ட் எடுத்தா ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? நான் கரெக்டா எழுதிருக்கேன்? கரெக்டா எழுதிக்கணும் தெரியுமா? அது ப்ரொபோர்ஷனல் எங்களுக்கு தெரியும் சார். இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்தா கான்ஸ்டன்ட் சேர்ப்பாங்க. இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்தாங்கன்னா என்ன சேர்ப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட் வரும். ஓகேவா? கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் என்று எழுதுவாங்க. தெரிஞ்சுக்கலாம், போக போக கவலைப்படாதீங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டன்ட் தான் ப்ரொபோர்ஷனல் வரும். அப்ப உங்களுக்கு என்ன இது எப்படி எழுதலாம்? இது பிரிச்சு எழுதிங்க. டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச், டைம் வந்து டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஜி. இப்படி எழுதலாம். இத புரியுதா? ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன? ஹெச் அதிகமாக உங்க டைமும் அதிகமாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன? ஜி அதிகமாக உங்க டைம் கம்மியாகும். கரெக்டா? அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதாப்பா? ஓகே, ஓகே, கவனிங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் டேக்கன் முடிஞ்சுதா? அப்போ பாருங்க, இது என்ன சொல்ல வந்த கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணமே. இந்த கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து, ஓகேவா, கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல
கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல ஒரு ஆப்ஜெக்ட நீங்க டிராப் பண்றீங்க, த்ரோ பண்ணல, அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணல, வெறும் டிராப் தான் பண்றீங்க. ஆனா இன்னொரு பால வந்து நீ என்ன பண்றீங்க, ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஓகே, த்ரோ பண்றீங்க, ஹரிசாண்டலா த்ரோ பண்றீங்க, ஓகேவா? சோ இது வந்து கீழே விழுகக்கூடிய டைம். இங்க பாருங்க, ரெண்டும் ஒரே ஹைட் தான், ரெண்டும் ஒரே ஹைட்ல தான் இருக்கு, ஓகேவா? அதனாலதான் டயக்ராம் கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன், புரியும் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பால், இது செகண்ட் பால். சோ இது வந்து கீழே விழுகக்கூடிய டைமும் இது வந்து கீழே விழுகக்கூடிய டைமும் ரெண்டு டைம் டேக்கனும் சேமா தான் இருக்கும். இதோட டைம் டேக்கன் நாங்க ஏற்கனவே டெரிவேஷன் போட்டாச்சு, ஓகேவா? நான் டிராப் பண்ற கேஸுக்கு நான் போட்டுட்டேன், ஓகேவா? இந்த டைம் டேக்கனும் என்ன வந்திருக்குன்னா, டைம் டேக்கன் டிராப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டிராப்டு, ஓகேவா? இதுக்கு டைம் டேக்கனும் 2h/g வந்திருக்கும், ஓகேவா? அதான் நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் அனுப்புனேன் தெரியுமா? அயன் பாலையும் ஒரு ஃபெதரையும் அவங்க டிராப் பண்ணுவாங்க. ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்பணும் பாத்தீங்கன்னா, ரெண்டு ஒரே டைம்ல வந்து விழுகும், ஞாபகம் இருக்கா? ஓகே. அடுத்த டைம் டேக்கன் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த கேஸுக்கும் ஃபார்முலா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், ஓகேவா? இந்த கேஸுக்கும் ஃபார்முலா என்ன வந்திருக்குன்னா 2h/g தான் வந்திருக்கு, ஓகேவா? ஓகே. அப்ப ரெண்டு டைம் டேக்கனும் சேம் தான். இது வந்து நம்ம என்ன நினைப்போம், ஆக்சுவலா நம்ம காமனா யார்கிட்ட கேட்டீங்கன்னா, எவ்வளவு தூரமா போய் விழுது தெரியுமா, இது வந்து விழுக லேட் ஆகும், இது டக்குன்னு விழுந்துரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. there is no air resistance. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க பாருங்களேன், இந்த ஃபார்முலா நீ எப்ப மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா, நல்லா கவனிச்சுக்கோ, உன்னோட இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன் 0வா இருந்தா மட்டும்தான். இந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி 0வா இல்லையா? டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0, ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன்ல 0வா? எஸ் சார். இங்கேயும் இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன்ல 0. இஃப் இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன் 0னா உங்களுக்கு டைம் டேக்கன் இது வந்துரும் 2h/g, ஓகேவா? ஓகே. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்க, அந்த இடத்த மட்டும் கேப் விட்டு தண்ணி அப்புறமா ஃபில் பண்ணிக்க. ரெண்டு டைம் டேக்கனும் ஒன்னா தான் இருக்கும், ஓகே? டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலும் சரி, டைம் ஆஃப் செகண்ட் பாலும் சரி, சேமா தான் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் விட்டுக்குங்க, அப்புறமா ஃபில் பண்ணிக்கங்க. நான் அடுத்து நடத்துறேன் டைம். இல்லைன்னா எழுதிங்க, நான் இந்த இங்கு ஃபில் பண்ணணும், எழுதிங்க கொஞ்சம் குயிக்கா. இங்கு தீர்ந்துருச்சு. யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க, டவுட்டே கேட்க மாட்டாங்க. என்ன ஏதாவது டவுட் ஒரு காமனா சில டவுட் இருக்கும், டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க. கேட்டாதான் பிசிக்ஸ் வந்து டவுட் கிளியர் பண்ணாதான் புரியும். நீங்க பாட்டுக்கு டவுட்டோட படிச்சீங்கன்னா புரியாது. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுங்க. சரி, இந்த கேஸ் நடத்தும் போது நீங்களே சொல்லிடுறீங்களே சார், அப்புறம் எப்படி சார் கேட்குறது? அப்படியா அப்படியா இருக்கு. சரி, ஓகே. இது வந்து சில பேருக்கு வந்திருக்க மாட்டாங்க கிளாஸ். வேணா இந்த கேஸ் நடத்துறதுக்கான வீடியோ வேணா அனுப்புறேன். இந்த கேஸ் நடத்தும் போது நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அது யாருக்கா கேட்டீங்கன்னா நான் அனுப்புறேன். எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ஸோ டைம் முடிஞ்சிச்சு. அத இந்த டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கால்குலேஷன் இருக்க டைம் கிளாஸ் டைம் கிடையாது, சரியா? ஓகே, பார்க்கலாமா நெக்ஸ்ட்? எஸ் சார். ஓகே. இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம் பாருங்க.
ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுலயும் ஒண்ணு இருக்கு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு. ஆனா உங்க புக்ல இல்ல, அதனால நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட். டைம் ஆஃப் ஃபிளைட் 3 பார்த்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பார்க்கணும். ரேஞ்சு, அதுக்கப்புறம் என்ன ஸ்பீட்ல வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கணும். அவ்வளவுதான். அது பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு இந்த டாபிக். இங்க பாருங்க, ஆக்சுவலா இன்னொன்னு இருக்கு இதுல, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, இப்ப இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணவா, இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம், ஓகேவா? ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி போய் விழுந்திருக்கும் பாராபோலிக் பார்த்து. இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா நீங்க எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம எப்படி வருவோம்? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. இது வந்து இனிஷியல் பொசிஷன், இது வந்து ஃபைனல் பொசிஷன். அப்ப என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து இனிஷியல் இருந்து ஃபைனலுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதானப்பா? கரெக்டா சொல்லணும்னா கரெக்டா சொல்லலாம், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு பொசிஷனுக்கு வரைஞ்சா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டெல்ஆர் வெக்டார் அப்படின்னு சொன்னோமே, ஞாபகம் இருக்கா? ஆர் வெக்டார், எஸ் வெக்டார் எது வேணா வச்சுக்கலாம், ஓகேவா? சோ இப்ப இந்த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா இது வந்து ஆக்சுவலா பாருங்க என்ன வரும் நமக்கு. சோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் எழுதுவோமா? ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஓகேவா? ஆக்சுவலா எப்படி எழுதுவீங்கன்னா டெல்ஆர் வெக்டார் அப்படின்னு எழுதுவீங்க. டெல்ஆர் வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னு, ஓகேவா? இது வந்து ஒரு பொசிஷனா, இது வந்து இந்த பொசிஷன் வந்து நமக்கு எக்ஸ் ஒய், இந்த பொசிஷன் வந்து 0,0 எடுத்துக்கோ, ஏன்னா அங்க இருந்தா த்ரோ பண்றோம். 0,0 எடுத்துக்கோ. அப்ப இந்த பொசிஷன் வெக்டார் 0 ஆயிரும், இந்த பொசிஷன் வெக்டார் மட்டும் தான் இருக்கும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ், பாருங்க இத பொசிஷன் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப்னு வரும், ஓகேவா? இந்த எக்ஸ் தான் இப்ப கண்டுபிடிச்சோம். எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டு டி கண்டுபிடிச்சோமா? ஒய் என்ன கண்டுபிடிச்சோம்? ஒய் வந்து மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, டெல்ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூடி ஐ கேப் மைனஸ் ஜிடி ஸ்கொயர்டு ஜே கேப் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதோட மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ணுவேன்? இதோட மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும், ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும். இது வந்து கேட்பாங்க நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. அது வந்து நீட் ஜேஇக்கெல்லாம் இருக்கு நினைக்கிறேன் சார். இது இல்லப்பா, இது இல்ல, பாத்துட்டேன் காலைல பாத்துட்டேன். நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. அது வேற இதுல இருக்கு. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தனியா நடத்திட்டோம். இல்ல சார், தனியா நடத்திட்டோம். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் பாக்கும்போது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன். அப்ப வந்துட்டு இது எதுல இருந்துச்சுன்னா இந்த சொல்றேன், ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் அது வெலாசிட்டி, இது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே சார், அதுல தான் சார் இந்த யூ ஐ கேப்னா போட்டுருந்துச்சு, பார்த்தேன் சார். இப்போ நம்ம அடுத்து வெலாசிட்டி தான் பார்க்க போறோம். இது பேர் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பேரு, ஓகேவா? ஆக்சுவலா இங்க எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இது எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோமா? இப்ப அவங்க கேக்குற, நான் சொல்றது அப்படின்னா இதுதான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? சோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி இல்ல. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா, ஓகேவா, ஒய் அது அப்படியே இது வந்து ஒரு வெக்டார்லப்பா. சோ ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போட்டுங்க, எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போட்டுங்க. அப்ப நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்கும். என்னது, என்ன லா இது? என்ன லா சொல்லி கொடுத்தேன்? ரெண்டு டைல் ஜாயின் பண்ணோம்னா ரிசல்டன்ட் ஏன் இங்க இருக்கு? சார் parallelogram. என்ன சார் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க போட்டிருக்கீங்க, ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது இங்க பாருங்களேன், உங்களுக்கு என்ன வரும்? இங்க இருக்கு பொசிஷன். இப்ப எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுங்களேன், இங்க இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன வரையணும்? இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வரையணும். அதான டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆமா சார், இது இனிஷியல்பா, இது ஃபைனல்பா. எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரையும்போது டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் பாத்துக்கோ, இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு வரையணும். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன். அதே மாதிரி இப்ப ஒய்க்கு வரையும் போது இதான் இனிஷியல், இது ஃபைனல். அப்ப இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு வரணும். இது ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? எஸ் சார். அப்ப இது அப்படியே நீ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோ. அப்ப எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது, ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது. அப்ப நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்குமா? ஆமா சார். இதுதான் நான் டெல்ஆர் வெக்டார்னு சொல்றேன், ஓகேவா? சார் என்னென்னமோ பண்றீங்க சார்னா தேவை வேணாம், நமக்கு தேவையில்லை. சரியா? வேணும்னு கேட்டாங்கன்னா பாத்துக்கலாம். சரி, அது நீட்டுக்குலாம் இருக்குன்னா அதுக்கு யாராவது கேட்டீங்க இந்த மாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது வீடியோ அனுப்புறேன். யாரு கேக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், சரியா? இன்ட்ரெஸ்டோட இருக்கவங்களுக்கு தான் நம்ம அனுப்பணும், ஓகேவா?
ஆனா இது வந்து எந்த உங்க சிலபஸ்ல கேட்கல, இது நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இல்ல, நீட்டுக்கு இருக்கும், ஜேஇக்கு இருக்கும். ஓகே, கவனிங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டோம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் இது எத்தனாவது? ரிசல்டன்ட் வெலாசிட்டி 4வது சார். 4வதா? ஓகே, 4வது. 4th ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பர்టిక్యులர் டைம் t. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பர்టిక్యులர் டைம் t அடுத்து கண்டுபிடிக்க போறோம். அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பர்టిక్యులர் டைம் t ல பார்க்க போறோம். இங்க பாருங்க, இப்போ நமக்கு இங்க இருக்கு. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இங்கே வரைஞ்சிடலாமோ? இங்கே வரைஞ்சிட்டு பாருங்க. இது என்ன இப்படி போட்டா என்ன சொன்னேன்? கிரவுண்ட்ல இருக்குன்னு அர்த்தம் சார். ஃபிக்ஸடா இருக்கு, ஃபிக்ஸடு. ஓகே, இங்க பாருங்க. இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோமா? இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி போய் விழுந்திருக்கும். இப்போ ஒரு பர்టిక్యులர் டைம் டீல ஒரு டாட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு பர்టిక్యులர் டைம் டீல நமக்கு வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். நான் சொன்னேன்ல, வெலாசிட்டியை எப்படி வரையணும் சொன்னேன்? பாத்துக்கு எப்படி வரையணும் வெலாசிட்டிய? டான்ஜெண்டா வரையணும். டான்ஜெண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். in the direction of motion. அப்ப இந்த பாயிண்ட்க்கு ஒரு டான்ஜெண்ட் வரைஞ்சீங்கன்னா அது வெலாசிட்டியை சொல்லும். இந்த பாயிண்ட்க்கு ஒரு டான்ஜெண்ட் வரையணும், தொடுகோடு டான்ஜெண்ட். அப்ப இதுக்கு பேரு வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இது பேர் என்ன? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஆமா சார். இப்ப இதுக்கு 2 காம்போனன்ட் வருமா? ஒன்னு எக்ஸ் காம்போனன்ட் வரும், இன்னொன்னு ஒய் காம்போனன்ட் வரும். சோ இது வந்து பி பாயிண்ட். ஓகேவா? பி பாயிண்ட், அந்த பி பாயிண்ட்ல தான். ஓகேவா? அப்ப பாருங்க, இது வந்து எக்ஸ் வெலாசிட்டி. ஓகேவா? vx ன்னு சொல்லிக்கலாமா? எஸ் சார். ஏன்னா இது இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தாலே 2 காம்போனன்ட். இப்ப இப்படி இருந்தா ஒரு காம்போனன்ட் சொல்லலாம், இப்படி இருந்தா ஒரு காம்போனன்ட் சொல்லலாம். அது இருக்கிறது இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தா 2 காம்போனன்ட். ஒன்னு வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் வந்து vx, வெர்டிகல் வந்து vy. எழுதிக்கலாமா? எழுதலாம் சார். ஓகேவா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி கொஞ்சம் மேல வரைஞ்சுக்க, ரொம்ப பக்கத்துல கிரவுண்ட் பக்கத்துல வரையாது, ஏன்னா அது கொஞ்சம் மேல இருக்குன்னு தெரியும். சரி, இப்போ வந்து சம் ஆங்கிள் இருக்கா பாருங்க. இது எக்ஸோட ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸோட சம் ஆங்கிள் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப பாரு, இந்த வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இந்த வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப யூல ப்ரொஜெக்ட் பண்ணிடல, ஒரு 20ல ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு வரும்போது அந்த 20 தான் இருக்குமா இல்ல வேற இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, பாருங்க. அப்ப வெலாசிட்டி வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னா கவனிங்க, இது 2 டைமென்ஷனல் மோஷனா 1 டைமென்ஷனல் மோஷனா? 2 டைமென்ஷன். அப்போ 2 டைமென்ஷனல் மோஷனா இந்த வெலாசிட்டிக்கு 2 காம்போனன்ட் இருக்குமா? எஸ் சார். எக்ஸ் காம்போனன்ட், ஒன் எக்ஸ் காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட். எக்ஸ் காம்போனன்ட் வந்து vx i கேப், y y காம்போனன்ட் வந்து காம்போனன்ட் vy j கேப். எனி டவுட் இருக்கா? நோ சார். இதுதான் வெலாசிட்டி வெக்டார், ரிசல்டன்ட் வெலாசிட்டி வெக்டார். சோ வெக்டார்ல எழுதினாவே i கேப் j கேப் டைரக்ஷன் போட்டுக்கணும். இது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு நிறைய டைம் டயகிராம் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க பாருங்களேன், ட்ரையாங்குலர்ல வச்சுக்கேன். ட்ரையாங்குலர் பாருங்க. பாருங்க ட்ரையாங்குலர்ல பாருங்க. ஒரு வெக்டாரோட ஹெட்ல ஒரு வெக்டாரோட ஹெட்ல ஒரு வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? சோ இது யாரு? vx ஆ? எஸ் சார். vx அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படியே இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. அப்படியே காப்பி பண்ணி எங்க போய் பேஸ்ட் பண்ண போறேன்? ட்ரையாங்குலர்லானா ஒரு வெக்டரோட ஹெட்ல டெய்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து vy. ஓகேவா? அப்ப ஒரு ஹெட்ல, இதான் ஹெட், இந்த ஹெட்ல இந்த டெய்ல் வால ஜாயின் பண்ணிருக்கேன். அப்ப பாரு, 2 வெக்டார் இருக்கு, ஹெட் டெய்லா இருக்கு. எது ரிசல்டன்டா இருக்கும்? க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட். க்ளோசிங் சைடு இஸ் த ரிசல்டன்ட் டேக்கன் இன் ஆப்போசிட் எரர். இப்படி வரும். இதானே இப்ப v? ஆமா சார். இதானே இப்ப v? ஓகேவா? அப்ப இதானே ரிசல்டன்ட். அப்ப இந்த ரிசல்டன்ட் என்ன? இதையும் சம் பண்ணணுமா? எஸ் சார். vx படிச்சு பாரு. ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் b வெக்டார்னு படிச்சிருப்போமே. ஆமா சார். அப்ப இங்க v வெக்டார் ஈக்குவல் டு vx வெக்டார் பிளஸ் vy வெக்டாரா? ஆமா சார். அப்ப இந்த vx வெக்டார்னா என்ன? vx வெக்டார்னா அதோட மேக்னிட்யூட் vx, டைரக்ஷன் i கேப். vx வெக்டார் அப்படிங்கிறது இதோட மேக்னிட்யூட் வந்து vx, டைரக்ஷன் வந்து i கேப். vy வெக்டார் என்ன? அதோட மேக்னிட்யூட் என்ன? vy. டைரக்ஷன் என்ன? j கேப்பா மைனஸ் j கேப்பா? மைனஸ் ஜே கேப். மைனஸ் j கேப். ஏன்னா அது வந்து டவுன்வர்டு வழியில இருக்கு. அப்ப மைனஸ் j கேப் வரும். கரெக்டா?
ஆமா சார். Yes, sir. இப்ப நார்மலா இப்படி எழுதிட்டு போயிடலாம். நான் திரும்பவும் சொல்றேன், எப்படி வந்துச்சுங்கிறத ட்ரையாங்குலர்ல இருந்து எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம படிச்சது அப்ளை பண்றதுன்னு அர்த்தம். நம்ம படிச்சது அப்ளை பண்ண தெரியணும். புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப பாரு, அப்ப என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல vy மைனஸ் ஜே கேப் போடணும். தட்ஸ் கரெக்டா போடணும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு vy, அதோட டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப மைனஸ் ஜே கேப். ஓகேவா? அப்ப இதோட மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிப்பீங்க? இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னாவே இது வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூட். ஓகேவா? எண் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணுமா? ஆமா சார். vx ஸ்கொயர்டு, அதே மாதிரி Plus- ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணுமா? பிளஸ் ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ண ஆக்சுவலா மைனஸ் vy தானே? Yes, sir. Minus. மைனஸ் vy. அப்ப மைனஸ் vy தான் ஹோல் ஸ்கொயரா? Yes, sir. ஆமா சார். vx ஸ்கொயர்டு vy ஸ்கொயர்டு. ஓகேவா? vx ஸ்கொயர்டு பிளஸ் vy ஸ்கொயர்டு. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிருமா பாங்க? எஸ் சார். Yes, sir. சோ vx ஸ்கொயர்டு பிளஸ் vy ஸ்கொயர் ஆயிரும். கரெக்டா இருக்குனா? சார் அதுக்கு மைனஸ் டவுட் இருக்கா? பண்ணிட்டீங்களே சார். என்னமா? மைனஸ் தான் ஸ்கொயர் பண்ணிட்டீங்களே சார். அப்புறம் எதுக்கு சார் ஸ்கொயர் போட்டிருக்கீங்க? எங்க போட்டிருக்கேன்? மைனஸ் ஸ்கொயர் பண்ண vy ஸ்கொயர் பண்ணணும்ல? ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குல்ல? மைனஸ் ஸ்கொயர் vy க்கும் ஸ்கொயர். கரெக்டா தானே இருக்கேன்? ஓகே சார். புரியுதாமா? மைனஸ் vy ஸ்கொயர்ல மைனஸ்க்கு ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் சோ vy ஸ்கொயர். கரெக்டா? ஓகே சார். ஓகே. இப்ப பாருங்க, இதுதான் நம்ம மேக்னிடியூட். நான் எப்படி சொல்லியிருக்கேன்? மேக்னிடியூட் அப்படின்னா இப்படி வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூட் இப்படி எழுதலாம். அப்படின்னா வெறும் v போடலாம். ரெண்டுமே மேக்னிடியூட் தான். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான். கரெக்டா? Yes, sir. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப vx கண்டுபிடிக்கணும், vy கண்டுபிடிக்கணும். பர்టిక్యులர் டைம்ல vx கண்டுபிடிக்கணும். எனக்கு வெலாசிட்டி தெரியணும்ப்பா. வெலாசிட்டி அட் டைம் t ல தெரியணும். vt ரிலேஷன் என்ன? v க்கும் t க்கும் வெலாசிட்டி டைம் ரிலேஷன். வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் சார். b u v equal at. to u plus at. சார் என்ன சார் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே? நான் ஒன்னும் பண்ணல. இந்த பர்టిక్యులர் டைம்ல வெலாசிட்டி கேக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த பாத்துக்கு டான்ஜெண்டா இருக்கு, அது இன்க்ளைண்டா இருக்கு. அதுக்கு ரெண்டு காம்போனன்ட் வரும், எக்ஸ் காம்போனன்ட் ஒய் காம்போனன்ட். இந்த வெலாசிட்டியை வெக்டார் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது ரெண்டு காம்போனன்ட் இருக்கா, vx vy. vx எந்த டைரக்ஷன்ல இருக்கு? பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால பிளஸ் ஐ கேப். vy எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மைனஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் ஜே கேப். ஸோ வெலாசிட்டியை வெக்டார்ல எழுதியிருக்கேன். அடுத்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வெலாசிட்டியோட மேக்னிடியூட்னா ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப நமக்கு எது தெரிஞ்சாதான் v கண்டுபிடிக்க முடியும்? vxும் vyயும் தெரிஞ்சாதான் என்னால v கண்டுபிடிக்க முடியும். அப்ப எனக்கு vx கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கும் போது நான் டைம் பார்க்கணும். டைமுக்கும் v க்கு ரிலேஷன். அப்ப v is equal to u plus at. எனக்கு vx வேணும்னா எல்லாத்தையும் x ஆ போடணும். அப்போ vx ux ax t. எனக்கு x தானே வேணும், அதனால எல்லாத்தையும் x ஆ போட்டுட்டேன். அப்ப vx is equal to ux என்ன? இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி u plus ax என்ன? 0. ax வந்து 0 0 into t. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இது ஃபுல்லா 0 வரும். அப்ப உனக்கே தெரியுமே இது என்ன, நீ ஏன் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இது சார் இதெல்லாம் ஏன் சார் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க எந்த ப்ரொஜெக்ட் பண்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்களா அக்ஸலரேஷன் எக்ஸ்ல 0ன்னு. அக்ஸலரேஷன் எக்ஸ்ல 0னா என்ன? உங்க வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. எங்க சேஞ்ச் ஆகாது? எதுல சேஞ்ச் ஆகாது? எக்ஸ் டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்ல 0னா சொல்றது புரியுதாப்பா? அக்ஸலரேஷன் எக்ஸ்ல 0னா உங்களுக்கு வெலாசிட்டி எங்க சேஞ்ச் ஆகாது? யூ காஸ்டா போன கொஸ்டின்ல போட்டோம்ல, அதே மாதிரிதான் இங்க இந்த பாத்துல போடுறீங்கன்னா இங்கேயும் யூ தான், இங்க இருந்தாலும் யூ தான், இங்க இருந்தாலும் யூ தான், எல்லாமே யூ தான். ஏன் எக்ஸ் வெலாசிட்டி மாறவே இல்ல? ஏன்னா அக்ஸலரேஷன் 0 சார். அக்ஸலரேஷன் 0 அக்ஸலரேஷன் 0வா இருந்தா வெலாசிட்டி சேஞ்சே ஆயிருக்காது. அதனாலதான் யூ 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 ஹிட் பண்ணும்போது யூ மட்டும் தான் வரும். அப்புறம் எதுக்கு இந்த இதெல்லாம் ஒரு டெரிவேஷன் போட்டுக்கிட்டு? எனக்கே தெரியும் சார் ax 0னா வெலாசிட்டி மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிடணும் vx வந்து u சார் அப்படின்னு. ஓகேவா? ஓகே சரி. இப்ப நமக்கு vx நமக்கு uன்னு தெரிஞ்சிருச்சு. நீ எந்த வேலை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. vx equal to u. அப்ப vy கண்டுபிடிக்கலாமா? vy கண்டுபிடிக்கலாமா? vy கண்டுபிடிங்க. vy கண்டுபிடிக்கும் போது அதேதான், v is equal to u plus at எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் vx கண்டுபிடிக்கிறோம்னு போட்டுக்கோ, அடுத்து vy கண்டுபிடிக்கிறோம்னு போட்டுக்கோ. எல்லாமே y காம்பவுண்டா பாரு, y y y யா? ஆமா சார். What is the initial velocity in y direction? 0. 0. vy
vy போட போறீங்க. So இந்த vy வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு uy என்ன 0, ay வந்து மைனஸ் ஜியா, மைனஸ் ஜி. t வந்து t. So அப்ப vy ஈக்குவல் டு மைனஸ் gt ன்னு வந்துருமா? எஸ் சார். uy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gt ன்னு வந்துரும். கரெக்டா போட்டுக்கனா? போட்டுக்கனா? ஓகே. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore magnitude of velocity is equal to square root of vx என்னது u ஆ? எஸ் சார். அப்ப u squared vy என்னது? பிளஸ் minus ஜிடி மைனஸ் GT. மைனஸ் plus minus gt the whole square. கரெக்ட்டா? ஜிடி ஹோல் ஸ்கொயர். so minus ஸ்கொயர் பண்ணா plus ஆயிரும். therefore magnitude of velocity is equal to இத v ன்னு எழுதிக்கிறேன். therefore இத v கூட எழுதலாம். so இது வந்து v is equal to therefore square root of u squared plus g squared t squared. கரெக்ட்டா எழுதிக்கனா? g squared t squared. ஓகே. அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ சீக்கிரமா. ஒரு தடவை பாத்துக்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்துக்கோ. என்ன கேக்குறாங்கன்னு பாரு. ஏன் இதுக்கு பேர் ரிசல்டன்ட் வெலாசிட்டி? ரிசல்டன்ட் வெலாசிட்டினா தட் இஸ் a total velocity. அந்த இடத்துல என்ன ஏன் அதுக்கு பேரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி சொல்றோம்னா, இப்போ இந்த இடத்துல ரெண்டு வெலாசிட்டி வருதுல. இப்போ x வெலாசிட்டி vx, y வெலாசிட்டி vy. அப்ப இதுக்கு பேர் வைக்கணும்ல. ஒண்ணு வெலாசிட்டின்னு கேட்பாங்க, காமனா வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு கேட்பாங்க. சொல்றது புரியுதா? வெலாசிட்டி இன் x டைரக்ஷன் அப்படின்னா நீ vx கண்டுபிடிச்சா போதும். வெலாசிட்டி இன் y டைரக்ஷன்னா vy கண்டுபிடிச்சா போதும். வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டா நீ இதான் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்தாச்சு சார். நீங்க நோட் பண்ணிக்கங்க. அந்த பேஜுக்கு இடம் விட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி 5th நோட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இந்த பாத்துல நீங்க எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பாத்துல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த பாத்துல இந்த இடத்துல இருக்குப்பா, இந்த இடத்துல அது வெலாசிட்டி என்னப்பா இருக்குன்னு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, தம்பி அது போய் கிரவுண்ட்ல விழுந்துருச்சு, கிரவுண்ட்ல விழுகும் போது என்னப்பா ஸ்பீட் இருக்கும், கிரவுண்ட்ல விழுகும் போது என்னப்பா ஸ்பீட் இருக்கும், அதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகேவா? கிரவுண்ட்ல விழுகும் போது இப்ப அந்த பாத்துக்கு இன் பிட்வீன்ல கேட்டா இது வெலாசிட்டி சொல்லிடலாம். கிரவுண்ட்ல போய் ஹிட் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? நம்ம டிராப் பண்ணும்போது யாரு சொல்றாங்கன்னு பார்ப்போம். கரெக்டா? நான் நடத்திருக்கேன். டிராப் பண்ணும்போது கிரவுண்ட ஹிட் பண்ற வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிராப் பண்ணும்போது ஹிட்டிங் வெலாசிட்டி என்ன? டிராப் பண்ணும்போது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மைண்ட்ல வச்சுங்கப்பா. டெரிவேஷன் எதுக்கு போடுறது தெரியுமா? அந்த டெரிவேஷனே எதுக்குன்னா, நம்ம மைண்ட்லயே டெரிவேஷன் போட்டுரும். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி கேக்குறாங்க, y டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து h ன்னு வச்சுக்கலாம். அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as, u வந்து 0, v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh, அப்போ v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. அப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாதா? கஷ்டமா இருக்கா? டெரிவேஷன் மைண்ட்லயே போட்டாச்சு இல்லையா? யோசிச்சு பாரு. அப்படியே டிராப் பண்ணா u0, கீழே வர்றது va, வரும்போது h டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும். அப்போ va-யும் h-ஐயும் ரேட் பண்ணணும். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ரேட் பண்ணா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as, u வந்து 0, அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh, அப்போ v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. கரெக்டா? எஸ் சார். தப்பா சொல்றேனா? கரெக்ட் தான் சார். 2g. கரெக்ட் தான். 2gh வரும். வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர், ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இங்க பாரு, இப்போ vy போட்டோம்ல, இந்த vy இன்னொரு அதாவது வேற வேலையும் போட்டிருக்கலாம். எப்படின்னா, இப்ப டைம் வச்சு போட்டோம். டைம் t-ல கேட்டாங்கன்னா உனக்கு வந்து vy வந்து என்ன போட்டோம்? மைனஸ் gt வந்துச்சா? டைம் வச்சு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன். சப்போஸ் நான் வந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு மீட்டர் கீழே வந்துருச்சுப்பா. இங்க பாருங்களேன், இப்ப இங்க இருக்குன்னா இப்ப நம்ம த்ரோ பண்ணல தம்பி, இங்க இருந்து இங்க வந்துருச்சுப்பா. இங்க இருந்து வரும்போது எவ்வளவு மீட்டர் வந்து வந்திருக்குன்னா ஒரு மீட்டர் வந்துருச்சுப்பா. இந்த கீழ இருந்து 1 மீட்டர் போனதுக்கு அப்புறம் எவ்வளவுப்பா வெலாசிட்டி, வெர்டிகல் வெலாசிட்டி ஒய்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. 1 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம், 1 மீட்டர் கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படி கூட கேட்கலாம். 1 மீட்டர் கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படி கூட கேட்கலாம். அப்ப நீ vy எப்படி போலாம்னா, அப்ப நீ டைம் வரக்கூடாது. உனக்கு h தானே இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் தானே இருக்கு. ஆமா சார். டைம் வரக்கூடாது. டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி ரிலேஷன் என்ன? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இப்போ எனக்கு y வேணும்னா y. கரெக்ட்டா? எஸ் சார்.
இப்ப uy என்ன uy ui என்ன 0 uy 0 இந்த கேஸுக்கு uy 0 அப்ப by squared equal to 2ay minus g ஆ ஆமா சார் sy வந்து minus h ஆ ஆமா சார். அதான் ஆமா சார் 1 அதான் h அப்ப vy is equal to square root of 2gh எழுதிட்டு போயிடலாமா எழுதலாம் சார் நாட் h இது இங்க ஆக்சுவலா எது ஹெச்னு வரும் எது ஹெச்னு வரும் கீழே வந்தாதான் ஹெச்னு வரும் பாரு இங்க பாருப்பா ஹெச்னு சொல்ல முடியாது அது y தான் சொல்ல முடியும் இங்க பாரு இதுதான் ஹெச் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து விழுதுன்னா இங்க இருக்கிறது சொல்றாங்க 1 மீட்டர் இத ஹெச்னா சொல்ல முடியும் ஒய்னு சொல்ல முடியுமா இதுதான் ஹெச் பா என்னப்பா சொல்றது புரியுதா இல்லையாப்பா இதானப்பா இது வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மென்ட் தானே சொல்லுவோம் ஆமா சார் இங்க இருந்து இங்க கிரவுண்டுக்கு பாக்குற ஒய் இதுவும் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இப்போ இங்க இருந்து இங்க ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச் இதுதான் ஹெச் புரிஞ்சுதாலே புரிஞ்சுச்சு சார் ஆக்சுவலா நீங்க ஹெச்னு போட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை ஹெச்னு சொல்லியிருக்கோம்ப்பா கிரவுண்டுக்கும் நம்ம தூக்கி போடுற இடத்துக்கும் உள்ள வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹெச்னு சொல்லிட்டோம் திரும்பவும் எப்படி ஹெச்னு சொல்லுவேன் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே சொல்லுவோம் மேக்ஸிமம் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஹெச் கரெக்டா எஸ் சார் ஆக்சுவலா இப்ப இது ஒய் போடணுமா எக்ஸ் போடணுமா ஒய் சார் ஒய் ஓகேவா நீ இப்படி கூட vy சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் vy சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப ஃபைனல் வெலாசிட்டி என்ன வந்திருக்கும் இது வந்து another way ஓகேவா another way அதாவது in terms of h ல கேட்டாங்க in terms of y displacementல கேட்டாங்கன்னா அப்ப v ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஃபார்ம்ல வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பா vx ஸ்கொயர் vy ஸ்கொயர் தானே ஆமா சார் என்ன முடிச்சிட்டு இருக்காங்க இல்ல vx ஸ்கொயர்டு vx வந்து u ஸ்கொயர்டு vy என்னப்பா கிடைச்சிருக்கு vy ஸ்கொயர்டா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா அப்ப 2gy ன்னு வருமா 2gy சாரி 2gy யா 2gy யா 2gy யா இப்போ இது புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சது சார் இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் கெமிஸ்ட்ரியில ஓகே வேற எங்க பேசுறாங்க சரி நோட் பண்ணிட்டீங்களா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அனதர் வேன்னு போட்டு அப்புறமா அதுல எழுதிக்கலாம் ஓகேவா இப்ப ஒரே நிமிஷம் இருங்க நான் ஃபாஸ்டா சொல்லிட்டேனா புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சது சார் சரி அதாவது இங்க பாருங்களேன் இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டிய டைம்ல கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் u ஸ்கொயர்டு அது என்ன ஃபார்முலா வந்துச்சு u ஸ்கொயர்டு g ஸ்கொயர்டு t ஸ்கொயர்டா எஸ் சார் இது வந்து டைம் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சப்போஸ் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்க இந்த ஃபார்முலா புரியுதா புரியுது சார் ஆனா இது உங்க புக்ல இல்ல ஆனா சொல்றேன் சரியா v is equal to u squared plus gt squared இது வந்து velocity at displacementல ஓகேவா at y displacementல இது வந்து at time t ல ஓகேவா ஓகே சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அத மட்டும் அப்புறமா நோட் ஆனந்தர் வேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு சார் ஓகே இப்போ இதை எதுக்கு போட்டேன்னு வச்சுங்களேன் இப்போ கண்டுபிடிக்கப்படுறது ஈஸியா போட்டுடலாம் அதுக்காக தான் சார் நீங்க ஒய்க்கு மட்டும் அனதர் வே போடுறீங்களே சார் எக்ஸுக்கு ஏன் சார் அனதர் வே போடல ஏன் யாரும் கேட்கல அத vyக்கு மட்டும் டைம் வச்சு போடுறீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு போடுறீங்க ஏன் vxக்கு அத மாதிரி போடல ஏன் ux வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியாது சார் ஏன் அப்படின்னா 0 ஆயிருதுல சார் என்னப்பா அக்ஸலரேஷன் அதுல 0 ஆயிருது vx எப்பவுமே u தானே அதுல என்ன நீங்க என்ன டைம்ல கண்டுபிடிச்சா என்ன டிஸ்பிளேஸ்மென்ட்ல கண்டுபிடிச்சா என்ன அது எல்லா இடத்துலயும் என்னவாதான் இருக்க போகுது u தான் இருக்கும் u தான் இருக்கும் டைம் tலன்னு சொல்ல முடியாதாங்க டைம் tலயும் சரி பொசிஷன்லயும் சரி vx ஆல்வேஸ் u தான் கரெக்டா vy தான் ரெண்டு வேலை எழுதுறோம் ஓகேவா புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் ஓகே லாஸ்ட் ஃபைனல் என்னது ஸ்பீட் ஆர் ஸ்பீட்னு வச்சுக்கலாம் வெலாசிட்டி ஸ்பீடுனா என்ன மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கரெக்டா ஆமா சார்
ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வெலாசிட்டி ஓகேவா பிஃபோர் ஹிட்ஸ் ஜஸ்ட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படி போட்டுக்கலாமா? வெலாசிட்டி hits the ground. Okay, when hits the ground. Ground hit பண்ணும்போது velocity. Resultant velocity கூட எழுதிக்கலாம். Velocity when hits the ground. நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, கவனிக்கணும். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கடைசியா இப்ப இங்க இருக்கா, இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம், ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படி போய் டாயின் விழுந்துருச்சு. இந்த இடத்துல கேக்குறாங்கப்பா, இந்த இடத்துல கேக்குறாங்க, இந்த ஹிட் பண்ணும்போது வாட் இஸ் த வெலாசிட்டின்னு கேக்குறாங்க. இந்த ஹிட் பண்ணும்போது வாட் இஸ் த வெலாசிட்டின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு இதுக்கு இன்க்ளைண்டா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு Vx, இதுக்கு Vy அப்படின்னு இருக்குமா? ஆமா சார். இது வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. சோ ஆங்கிள் வந்து இதுக்கு தீட்டா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, டைரக்ஷன் இது என்ன டைரக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா tan θ போட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க, இப்போ எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட்ங்க? h டிஸ்பிளேஸ்மென்ட்டா? ஆமா சார். எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட்? h டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? அப்ப பாருங்க, எனக்கு வெலாசிட்டி இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப v அதே மாதிரி தான். v வெக்டார் = vx i cap plus vy v equal to minus vy minus j cap கரெக்ட் தான். ஓகே சார். இதுல கவனிங்களேன், இப்போ ஒண்ணுமே இல்ல, ஈஸியா சொல்லட்டுமா? அங்க பாருங்களேன், ஹிட் பண்ணும்போது தானே கேக்குறாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்களா, டிஸ்பிளேஸ்மென்ட் y அட் டிஸ்பிளேஸ்மென்ட் y ல கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது வந்து இது எங்கேயாவது இருக்கும்போது, இப்ப இங்க வந்து ஹிட் ஆனோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? இங்க வந்து ஹிட் ஆனோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? minus h. ஹிட் ஆனோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்னப்பா? y வந்து h ன்னு மாத்திடுமா? ஆமா சார். மேக்ஸிமம். அப்ப பாருங்க, y வந்து h ன்னு மாத்திடுமா? எஸ் சார். h ன்னு மாறுமா? அப்ப என்ன வெலாசிட்டி, கடைசி என்ன வெலாசிட்டி வரும் தெரியுமா? u ஸ்கொயர்டு பிளஸ் 2g, y க்கு பதிலா என்ன வந்திருக்கும்? h வந்திருக்கும். 2g. எஸ் சார். அவ்வளவுதான். y க்கு பதிலா h வந்திருக்கும். ஈஸியா இருக்கா? சொல்றது புரியுதா? புரிஞ்சிச்சு சார். y வந்து h. இப்ப இந்த இடத்துல எங்கேயாவது இருந்துச்சுன்னா y ன்னு போடுவேன். இந்த இடத்துல விழுகுது அப்படின்னா அந்த y என்னவாயிரும்? h ஆ மாறிடும். ஆமா சார். y வந்து h ஆ மாறிடும். அவ்வளவுதான். அது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன், கவலைப்பட வேணாம். சரியா? சோ டைம் t ல போட்டாலும் அவங்க டைம்ல கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சு தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு தெரியும் Vx எப்பவுமே u ன்னு தெரியும். Vy கண்டுபிடிக்க போறோம். Vy வந்து பாத்தீங்கன்னா, அதாவது Vy வந்து பாத்தீங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மென்ட்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? Vy வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்ல, Vy என்ன வரும் நமக்கு? uy பிளஸ் சாரி v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் போட்டுக்கலாமா? Vy கண்டுபிடிக்கும் போது vy ஸ்கொயர் மைனஸ் uy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ay sy. எஸ் சார். Vx கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, Vy க்கு சொல்றேன். இப்ப பாரு, uy 0 ஆயிரும், uy 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் உனக்கு? 2ay. சார் என்ன சார், இப்போ ஒரு இருங்க, இப்போ ஒரு மெத்தட்ல போடுறீங்க, அந்த டைம் வச்சே போடக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சரி, நான் அதை வச்சே போடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ அதை வச்சும் போடுறேன். ரெண்டு மெத்தட்லயும் போட்டுக்கலாமா, தப்பு கிடையாது. இப்ப நீ Vy வச்சு என்ன போடுவேன்? மைனஸ் g இன்டூ Vy ஈக்குவல் டு uy பிளஸ் ayt. இதானப்பா? ஆமா சார். இப்ப பாரு, Vy அப்படியே வச்சுக்கோ, uy வந்து 0வா? எஸ் சார். ay என்ன? மைனஸ் g-யா? மைனஸ் gt. t என்ன? டைம் ஆஃப் ஃளைட் தானே சார்? அப்போ டைம் ஆஃப் ஃளைட் வரணும். t என்னது? டைம் ஆஃப் ஃளைட். இங்க இருந்து இங்க வரதுக்கான டைம் சொல்லியிருக்கேன். எல்லா டைம் சொல்ல முடியாது. இங்க இருந்து கீழே விழுகிறதுக்கான டைம் தான் டைம் ஆஃப் ஃளைட்னு சொல்லணும். அப்ப இது வந்து டைம் ஆஃப் ஃளைட்னு வரும். கரெக்டா? எஸ் சார். அப்போ Vy = மைனஸ் g இன்டு டைம் ஆஃப் ஃளைட் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. கரெக்டா இருக்கனா? எஸ் சார். கரெக்டா இருக்கனா? இப்போ இத எப்படி எழுதலாம்? நான் Vy = கவனிங்க, மைனஸ் g. இந்த g இருக்குல்ல, அந்த g ய ரூட் g ன்னு எழுதலாமா? ஆமா சார். அப்ப இதை எப்படி எழுதலாம்? ரூட் 2h ரூட் g ன்னு எழுதலாமா?
இந்த ரூட் ரெண்டுக்குமே வரும் இல்லையா? ஆமா சார். இந்த ரூட் ரெண்டுக்குமே வரும். 2h இந்த ரூட் உண்டு, g ரூட் உண்டு. இது கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ஆமா சார். இப்ப எல்லாமே ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடலாமா? இதுவும் ரூட்ல இருக்கு, இதுவும் ரூட்ல இருக்கு, எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடலாமா? அப்ப therefore y equal to minus எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா 2gh ன்னு எழுதிட்டு போயிடலாமா? எஸ் சார். வந்துருச்சா? vy வந்துருச்சா? அப்ப therefore அந்த ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர்டு u ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர்டு vy ஸ்கொயர் பண்ணுங்க. vy ஸ்கொயர் பண்ணா 2gh பிளஸ் 2gh. அவ்வளவுதான். வந்துருச்சா? இப்படியும் போடலாம். இல்ல நீ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் 2as அதை வச்சு போடலாம். எது உங்களுக்கு ஈஸியா அதை போட்டுக்கலாம். நோட் பண்ணிக்க. அதுதான் வெலாசிட்டி when it hits the ground. ஒரே நிமிஷம் டிராப் பண்றோம். இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதே கொஸ்டினை டிராப் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. கிரவுண்ட்ல இருந்து இப்ப டிராப் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இங்க இன்சிடென்ட் வெலாசிட்டி என்னவாயிரும்? டிராப் பண்ணா 0 சார். 0. கவனிங்க, டிராப் பண்ணா 0. அப்ப இங்க பாரு, டிராப் பண்ணா 0னா இது வந்து ஹிட் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி சொன்னேன்? இது வந்து ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி என்ன? மைனஸ் ரூட் ஆஃப் 2gh சார். நீ டைரக்ஷன் தெரிஞ்சிரும். மேக்னிட்யூட் மட்டும் கேக்குறேன். இப்ப பாரு, இந்த இடத்துல டிராப் பண்ணா u0 ஆயிருமா? ஆமா சார். இந்த ஃபார்முலா வச்சே போடலாமேப்பா. டிராப் பண்ணா இந்த u0 ஆயிரும். 0 ஆனா v என்ன வந்துரும்? ரூட் 2gh ன்னு வந்துரும். ஓகேவா? ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா இன்னொரு ஃபார்முலா படிச்சிடலாம். புரியுதா? ஓகேவா? இந்த கேஸுக்கு இப்ப இந்த கேஸுக்கு அடிஷனலா u வரும். இந்த கேஸ்ல என்ன ஆயிரும்? u0 ஆயிரும். டிராப் கேஸுக்கு. ஓகேவா? எஸ் சார். அவ்வளவுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அழகா ஒரு தடவை பாத்துக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. எடுத்தாச்சு சார். எடுத்துட்டீங்களா? டைம் என்ன? 9:32 சார். சூப்பரு. ஓகே, ஒரு ப்ராப்ளம் முடிச்சு தூக்கி போட்டுருங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல 9th கொஸ்டின் எடுங்க. யாரு கையில 11th புக் இருக்கு அதை எடுங்க. 9th கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத அப்புறமா எழுதிடும். எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோவா சேவ் பண்ணி ஆல்பம் போட போறது கிடையாது. நோட்ல இருக்கணும். என்ன நோட்ல எழுதிட்டோம் சார். ஆமா, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிசிக்ஸ் சாருக்கு சார் நீங்க நடத்துறீங்க பாருங்களேன், நீங்க நடத்தின ஆல்பம் எப்படி இருக்கு பாருங்களேன் சொல்லுவாங்க. பிச்சு விட பிச்சு எல்லாம் நோட்ல இருக்கணும். அங்க என்ன? எஸ் சார். உங்களுக்கு நோட்டை வேணா பிடிஎஃப் அனுப்புறோம் சார். சரி, எக்ஸசைஸ்ல எத்தனாவது சம் சார்? எக்ஸசைஸ்ல 9th சம் 1 மார்க் கொஸ்டின். அது 1 மார்க்ல நமக்கு MCQல சார். MCQல தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 1 மார்க் கொஸ்டின். ஓகே சார். 9th கொஸ்டின் இருக்கா? இருக்கு சார். ஆமா சார். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்டனோ அந்த கொஸ்டின் தான் அது. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டனோ அதான் அது. மூணு பேரு சரிங்களா? 3 பேர் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு அதாவது எப்படின்னா ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம வராங்க. அதுதான் மெயின். கிளாஸ் எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி வந்தாதான் பிசிக்ஸ்ல அந்த கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும். 3 பேர். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆண்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ருஷ்யாந்தினி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வாதி. 3 பேரும் வந்து கிளாஸ் மிஸ் பண்றதே கிடையாது. ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணது கிடையாது. சோ அந்த மாதிரி யார் கிளாஸ் மிஸ் பண்ணாம வரீங்களோ அப்பதான் நமக்கு கண்டினியூட்டி இருக்கும். 9th சம் பாருங்க. 9th சம் ஓகேவா? என்னக்கு சொல்றாங்க? இஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் டிராப்டு வெர்டிகலி டவுன்வர்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குப்பா, அதை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வெர்டிகலி டவுன்வர்டா என்ன பண்றோம்? டிராப் பண்றோம். என்ன பண்றாங்களா? ஒன்னு ஆப்ஜெக்ட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னு ஆப்ஜெக்ட் இஸ் டிராப்டுனாலே சொல்லிட்டேன். இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு. டிராப்டு எப்படி டிராப் பண்றாங்க? டிராப்டு வெர்டிகலி டவுன்வர்ட் கீழே நோக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா டிராப் பண்றாங்க. த்ரோ பண்ணல, டிராப் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்களா? அந்த அனதர் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் ஹாரிசான்டலி. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா டிராப் பண்ணிட்டாங்க.
இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னா அனதர் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன். த்ரோ சொல்லிட்டான் பாரு. another object is thrown சொல்லிட்டாலே some incident horizontally thrown horizontally ஓகேவா? thrown horizontally from the same height. இது எந்த ஹைட்ல இருந்து டிராப் பண்ணாங்களோ அதே ஹைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இதை த்ரோ பண்றாங்க. அதே ஹைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டு கொஸ்டின். இதான் கொஸ்டின். ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிராப் பண்றேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் ஹரிசாண்டலா த்ரோ பண்றேன் அப்படின்னா then the ratio of vertical distance covered by the both object at any instant t. vertical distance covered க்கு ரேஷியோ கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் என்னன்னா what is the vertical distance covered? ratio of vertical distance. ரேஷியோ கேக்குறாங்க. யாரோட ரேஷியோ? vertical distance covered. யாரோட vertical distance covered? ரெண்டு பேரோட vertical distance covered. vertical distance covered by both objects. இதான் கொஸ்டின். both object. vertical distance covered by both objects. ஓகேவா? என்னப்பா ரேஷியோ கேக்குறாங்க. இப்ப பாரு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் vertical distanceல அதனால y ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸோட ரேஷியோனா என்னது? ரெண்டை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸோட y vertical distanceம் செகண்ட் கேஸோட vertical distanceக்கும் என்ன கேக்குறாங்கன்னா ரேஷியோ கேக்குறாங்க. இதானே கேக்குறாங்க y1 by y2. இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இதானே? yes sir ரேஷியோ vertical distance verticalனா y ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. நம்ம y டிஸ்பிளேஸ்மென்ட் படிச்சிருப்போம். என்னது? half gt square சார். என்ன படிச்சிருக்கோம்? half gt square. வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? படிச்சிருக்கோம். y half gt square படிச்சோமா? எடுத்து பாரு. vertical displacement எடுத்து பாரு. இருக்கா? y half gt square எடுத்திருக்கோமாப்பா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் சொல்லும் போது மைனஸ்னா உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அவங்க வந்து மேக்னிட்யூட் மட்டும் தான் கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப half gt square போட்டுக்கலாம். ஓகேவா? gt1 squared. அதே மாதிரி 1/2 ஓகேவா? gt2 squared. ரெண்டுமே எர்த்ல தானே பண்றாங்க. ரெண்டுமே ஒன்னு டிராப் பண்றதும் ப்ரூவ் பண்ணி எர்த்ல 1/2 கேன்சல் ஆயிரும். எர்த் ரெண்டுமே எர்த் தான். g கேன்சல் ஆயிரும். டைம் ஒன்னு பாருங்க. டைம் இது வந்து விழுகிற டைம் ஃபார்முலா என்ன? டைம் root of 2h by g. ஓகேவா? அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பர்టిక్యులர் டைம்ல தானே கேக்குறாங்க. அட் இன்ஸ்டன்ட் t ல தான் கேக்குறாங்க. இங்க பாருங்க இது எப்ப கேக்குறாங்கன்னா அட் t டைம்ல கேக்குறாங்க. டைம் t லனா கீழ வரது இல்ல. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்றது புரியுதாப்பா? எங்கேயாவது ஒரு இடத்துல. அப்ப இதோட y டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரேஷியோ கேக்குறாங்க. கரெக்டா? y1 y2. ஆமா சார். கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு டைம் போட்டீங்கனாலும் இந்த டைம் என்ன வரும் ஃபார்முலா உங்களுக்கு? டைம் டேக்கனு இதுக்கு டைம் போட்டு ஆக்சுவலா டைம் ஃபார்முலா என்ன? உங்களுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் படிச்சியா? டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g ன்னு படிச்சியா? எஸ் சார். அப்ப இங்க பாரு இங்க t1 என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y h போது y வரப்போகுது. அப்ப y1 ஸ்கொயர்டு அப்படிதானப்பா? எஸ் சார். அப்ப y1 ஸ்கொயர் y தான் கண்டுபிடிக்கும். இல்ல y கண்டுபிடிக்கும் போது திரும்ப y கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது அப்படி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. அதை நோட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல வச்சு போட்டோம் அப்படின்னா நான் அதை நோட் பண்ணுங்க. நான் சொல்றேன். s is equal to ut plus of at squared. வேற என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு? v squared minus u squared equal to 2as. ரெண்டு கேஸ்லயுமே u0. ஓகே. இதுல இருந்து போட்டீங்கன்னா y is equal to squared by 2g வரும்.
இப்போ ரெண்டும் ஒரே டைம்ல தான் கேக்குறாங்க இல்லையா? ஓகே 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 ஓகே. இதுவும் 2 செகண்ட்ஸ், இதுவும் 2 செகண்ட்ஸ். கரெக்ட் தான். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களாப்பா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். நோட் பண்ணிட்டீங்களா? சார் இந்த ஒரு நிமிஷம் சார். கரெக்ட் தான், கரெக்ட் தான். சேம் y டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா எழுதுங்க. -1/2 g into t1 ஸ்கொயர்டு, அடுத்து -1/2 g into t2 ஸ்கொயர்டு. ஓகே, நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதாவது மூக்கை இப்படி தொடாம இப்படி தொட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டோம் போன வாட்டி. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்களேன், இதானே y டிஸ்பிளேஸ்மென்ட் படிச்சோம், இதானே y டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா படிச்சோம். ஆமா சார். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், இது -1/2 கேன்சல் ஆயிருமா? ஆமா சார். g கேன்சல் ஆயிருமா? எஸ் ஏன்னா சார். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அட் பர்டிகுலர் டைம் t தான், ரெண்டு கேஸுக்குமே t தானே. ஆமா சார். நான் டிராப் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ்ல என்னப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட், அடுத்து இங்க நான் டிராப் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ்ல என்னப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட். அவங்க சொல்றது ரெண்டுக்கும் டைம் சேம் அதானே, அட் பர்டிகுலர் டைம் t. இந்த கேஸுக்கும் டைம் t, இந்த கேஸுக்கும் டைம் t. அப்ப t1ம் t தான், t2ம் t தான். கரெக்டா? எஸ் சார். t1ம் t தான், t தான். அப்ப t2 கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். இப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1/1 வரும். ஆக்சுவலி இது எப்படி எழுதலாம், y1/y2 is equal to ஆன்சர் 1 வருமா? எஸ் சார். ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஆமா சார். அப்பனா என்ன மீனிங், y1 equal to y2 னு மீனிங். y1 y2 ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க டிராப் பண்ணும்போது ஒரு டைம்ல ஒரு 2 மீட்டர் விழுந்துச்சுன்னா, 2 மீட்டர் ஒரு செகண்ட்ஸ்ல 2 மீட்டர் வந்திருக்குன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. நான் டிராப் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட்ஸ்ல 2 மீட்டர் வந்திருக்குன்னா, அதேதான் நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் 2 செகண்ட்ஸ்ல அதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டோட y டிஸ்பிளேஸ் எப்படி டைம் சேம் சொல்றோம்ல, ரெண்டுக்கும் டைம் சேம் சொல்றோம்ல, ரெண்டுமே ஒரே டைம்ல வந்து விழுகணும். அதே மாதிரி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கவர்டும் சேம். தெரிஞ்சுக்கோ, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கவர்டும் இந்த ரெண்டு கேஸுக்குமே வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து சேம்னா என்ன அர்த்தம், அப்போ இது ரெண்டும் சேம்னா ரேஷியோ 1 தான் வரும். இப்படி ஏன் சுத்தி போட்டுக்கிட்டு, எஸ் சார். கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம்ல. எஸ் சார். ஓகே, முடிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். சார் லைட் அடிக்குது சார். அதான் இல்ல அடுத்து எக்ஸசைஸ்ல 18 ப்ராப்ளம்ஸா இருக்கும்ல, ஆமா அது உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துறேன். எக்ஸசைஸ்ல 18 நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். இப்போ ஒரே நிமிஷம் அந்த லைட் ஆஃப் பண்ணு. அது இது கதவு சார். நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடுவா. லாஸ்ட் சம் இதோட முடிச்சிடலாம். எக்ஸசைஸ் போல புக் வச்சிருக்கீங்களா? புக்கு பின்னாடி எக்ஸசைஸ் 18 சாரி 18 ஆமா. இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. கொஸ்டின் நம்பர் 18 எக்ஸசைஸ் 18 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் thrown horizontally with initial speed 10 meter per second from the top of the building. என்ன சொல்றாங்க பாருங்க, கொஸ்டின் பாருங்க. ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து எவ்வளவு, அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளவுனா, இந்த பில்டிங்கோட ஹைட் 100 மீட்டர். பில்டிங்கோட ஹைட் 100 மீட்டர். இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா த்ரோ பண்றாங்க, ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல த்ரோ பண்றாங்க அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றாங்க. 10 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றாங்க. வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு கேக்குறாங்க பை த பார்ட்டிகிள்.
வாட் இஸ் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிகல். ஐயோ ரேஞ்ச் நடத்தாமலே விட்டுட்டேன் பாத்தீங்களா, அதான் கேட்டிருக்காங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நான் 100 மீட்டர் ஹைட் உள்ள பில்டிங்ல இருந்து நான் வந்து ஹாரிசான்டலா 10 மீட்டர் பர் செகண்ட்ல நான் த்ரோ பண்ணா இது போய் கீழே விழுகும் போது வாட் இஸ் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு. திஸ் இஸ் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பார்ட்டிகல். கரெக்டாப்பா? திஸ் இஸ் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். இததான் நான் ரேஞ்சுன்னு சொன்னேன். இதை நான் சொல்லாமலே விட்டேன் பாருங்க. இப்ப இதுலயே சொல்லிடலாம். ரேஞ்ச் மேக்ஸிமம் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ரேஞ்ச். கரெக்டா? இதை கேக்குறாங்க. எஸ் சார். உங்க ஃபார்முலா என்ன? எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா எழுதிருப்பீங்களே, என்ன எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா? UT sir. யூடி. எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? யூடி. ஞாபகம் இருக்கா? எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து யூடி. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எக்ஸ், இந்த எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ என்ன ரேஞ்சா? ஆமா சார். அப்ப எக்ஸ் வந்து ரேஞ்ச், யூ வந்து யூ தான். டைம் பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன டைம் அது? Time of flight. டி வந்து டைம், டி வந்து டைம் ஆஃப் லைட். கரெக்டா எழுதிருக்கா எல்லாமே? தப்புலையே. எல்லா இங்க பாருப்பா, மேக்ஸிமம் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ரேஞ்ச். அதனால எக்ஸ் வந்து 6. யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், யூ வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். டி வந்து டைம் ஆஃப் லைட், ஏன்னா இங்க இருந்து இங்க வரதுக்கான டைம் ஆஃப் லைட். டைம் ஆஃப் லைட் ஃபார்முலா என்ன? சரிங்க சார். டைம் கொடுத்திருக்காங்களா? என்ன டைம் கொடுக்கவே இல்ல sir. அவன் என்ன கொடுத்திருக்காங்க? h தான் கொடுத்திருக்காங்க, h. அப்ப டைம் h க்கு மாத்து. டைம் ஆஃப் லைட் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. H by G. அப்ப that for range is equal to what is the u? 10 மீட்டர். u வந்து 10 ஓகேவா, into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into h எவ்வளோ? 100. g எவ்வளோ கால்குலேஷனுக்கு? 10. g வந்து 10. so 1 10s are 10, 10 10s are 100. ஓகேவா? 10 10s are 100. ஓகேவா? 20 எப்படி எழுதுறாங்க பாருங்க. range is equal to 10 into 20 ன்னு இருக்குல்ல. 20 வந்து பாத்தீங்கன்னா 2 into 10 5 into 2 ன்னு எழுதலாமா? எழுதலாம் சார். இப்ப எதை ஸ்கொயர் ரூட் அவுட்? 2 2 இருக்கா? ஸ்கொயர் ரூட் அவுட் வெளில எடுத்துடலாமாப்பா? எடுத்துடலாம் சார். அப்ப உனக்கு என்ன வரும்? 10 into 2, ஒரு 2 வெளில வந்துருச்சு, 5. கரெக்டா? கரெக்ட் சார். அப்ப therefore range is equal to 20 root 5 மீட்டர் எழுதிடலாமா? 20 root 5 மீட்டர். சோ ஆப்ஷன் அவங்க 45 போட்டுருக்காங்க. ரூட் 5 இருக்குல்ல, ரூட் 5 வேல்யூ என்ன? அது போட்டீங்கன்னா 20 into root 5 2.2 வருதா கால்குலேஷன்ல? ஆக்சுவலா என்ன வரும்? இருங்க என்னன்னா, இப்ப ரூட் 4 ன்னு வச்சுக்கோ, வேல்யூ எவ்வளோ? sir. இப்ப ரூட் 4 வேல்யூ என்னப்பா? 2 தானப்பா? ஆமா சார். அப்ப ரூட் 5 னா 2 விட அதிகமா இருக்கும், சம்திங் வேல்யூ வரும். ஆமா சார். ரூட் 5 க்கு சம்திங் 2 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப என்ன பண்ணு, அந்த ரூட் 5 ரூட் 4 ன்னு வச்சோம்னு வச்சுக்க, ஆன்சர் எவ்வளவு? 40 வருமா? எஸ் சார். ஆக்சுவலா 40 ஆக்சுவல் ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலா 2 பாயிண்ட் சம்திங் தான மல்டிப்ளை பண்ணணும். 40 விட அதிகமா வரும். ஓகேவா? 40 விட அதிகமா வரும். அப்ப 45 மீட்டர் கரெக்டா வந்து நின்று, கவலைப்பட வேணாம். ஏன்னா மிஸ்டேக். அது இல்லாம நம்ம இன்னொரு பண்ண என்ன தெரியுமா, அந்த ஜி வந்து 10 எடுத்துக்கோம்ல. ஆக்சுவலா ஜி வந்து 9.8 எடுத்து கரெக்டா வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 20 into root 5 வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டுருவாங்க, மார்க் போட்டுருவாங்க. ஓகே சார். நீ ரூட் 5 எவ்வளவு? இப்ப ரூட் 5 என்னப்பா வருது? கரெக்டா சொல்லுங்க. ரூட் 5 என்ன வந்துச்சு? ரூட் 5 என்னப்பா வந்துச்சு? 2.25. 2.25 வந்துச்சா? கரெக்டா தெரியல சார். கால்குலேட்டர்ல போட்டீங்களாப்பா யாராவது? ரூட் 5க்கு 2.25 தெரியலையா? யாராவது போன்ல அப்படியே போட முடியாதா? சரி, அப்புறமா போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறோம் சார். அப்ப ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து நியர் பை 2.23 வருது சார் கால்குலேட். 2.23 அப்ப 2.23ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 0 விட்டுருங்க. 3 2s are 6, 2 2s are 4, 2 2s are 4. சோ 20 மல்டிப்ளை பண்ணனும், 2 டிஜிட் வைக்கணும். 44.6. 44.6னா 5க்கு மேல இருந்தா ஒன்னு ஆட் பண்ணிக்கலாமா? 45 மீட்டர்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட் சார். ரெண்டு ஆன்சர் ஒன்னு தான்ப்பா. ஓகேவா? சோ 20 into root 5 சரி, 45 மீட்டரும் சரி. ஓகேவா? இப்போ ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான்ப்பா. சோ ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சது. கிளியர்? எஸ் சார். எஸ் சார். அப்ப
ரேஞ்ச் ஃபார்முலா விட்டுட்டேன். ரேஞ்ச் ஃபார்முலா u இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? நோட் பண்ணி ரேஞ்ச் ஃபார்முலா. ஓகே ரேஞ்ச் சார். ஃபார்முலா ரேஞ்ச்னு எழுதிக்கோ. அதை எழுதும் போது அங்க எழுதுனீங்கல்ல வெலாசிட்டி இதெல்லாம் எழுதுங்க. ரேஞ்ச் வந்து அந்த ஃபார்முலா. ரேஞ்ச் வந்து u இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட். u இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இதான் வந்து ரேஞ்ச் ஃபார்முலா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? முடிச்சோமா? கம்ப்ளீட்டடா? Yes, are completed. என்னென்ன completed? Vectors completed. Yes, successfully completed. ஓகேவா? motion in a straight line, அதாவது velocity, acceleration, அதாவது என்னது push, distance, displacement, இது ரெண்டு. ஆமா ஆமா, பொசிஷன் இது எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஷன் அண்டர் கிராவிட்டி. மோஷன் அண்டர் கிராவிட்டில 3 கேசஸ் பார்த்தோம். மோஷன் அண்டர் கிராவிட்டில 3 கேசஸ் பார்த்தோம். ஓகேவா? மேல தூக்கி போடுறது, கீழே டிராப் பண்றது, கீழே தூக்கி போடுறது. அப்புறம் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன், ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். மோஷன் முடிச்சாச்சு. ஆமா, இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் பேலன்ஸ் இருக்கு. இஃப் யூ ஃபினிஷ், அதுக்கப்புறம் மோஷன் இன் 1D. அது ஒரு டாபிக்கே இல்லமா, இதுதான் மெயின் டாபிக். ஓகே அது என்ன தெரியுமா? மோஷன்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் if object changes the position, ஓகேவா? changes the position with respect to time is called motion. If object moving in one dimension, motion in 1 day, அது motion in 2 day. அது ரொம்ப சிம்பிள், முடிச்சலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகாது. இதுதான் மெயின். ரிலேட்டிவ் வெலாசிட்டி, சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதை முடிச்சிட்டோம், லெசன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. பசிக்குது, சாப்பிடலாம். Thank you sir. ஓகே, தேங்க் யூ. ஹேவ் எ நைஸ் சார் டே. உங்களுக்கு அறந்தாங்கி தானே சார்? எனக்கு ஊர் தானே. ஊர் ஆமா பேர் sir. ஊர் பேர் கலாய்க்க போறான். எங்க ஊர் பேர் என்ன தெரியுமா? ஒனாங்குடி. அண்ணாங்குடியா? புதுக்கோட்டை நல்ல பக்கம். ஊர் புதுக்கோட்டை பக்கம். எங்க ஊர் நல்ல ஊர் தான். புதுக்கோட்டை பக்கம். சரி சார். அறந்தாங்கி. சரி, அறந்தாங்கி பக்கம்னு வச்சுக்கோ. அறந்தாங்கி பக்கம் தான். அது எப்படி sir? அறந்தாங்கி. அறந்தாங்கி சொல்லு. ஆமா, எங்க ஊர்ல இருந்து அறந்தாங்கி. சொல்லுங்க. இல்லம்மா, எங்க ஊர்ல இருந்து அறந்தாங்கி 1/2 மணி நேரம் தான். எங்க ஊர்ல இருந்து புதுக்கோட்டையே 1/2 மணி நேரம் தான். ஓகே சார். ரெண்டுமே 1/2 மணி நேரம் தான். அது அறந்தாங்கி சொன்னாங்க, புதுக்கோட்டை சொன்னாங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க் யூ. Thank you sir. தேங்க்யூ சார். தேங்க் யூ.